ஹாய் உறவுகளே, வெல்கம் டு மை லைஃப் ஸ்டோரி எபிசோட் 7 உறவுகளே. நாங்கள் வந்து போபாலில் இருக்கும்போது சில மெமரிஸ் எல்லாம் விட்டு போயிடுச்சு. அதுவும் என்னை பொறுத்தளவுக்கு அது ஸ்பெஷல் தான் எனக்கு. அதையும் நான் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூலூரில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். நான் விட்டதுலேருந்து பிடிப்போம். டியூஷன் வந்து எனக்கு 3rd ஸ்டாண்டர்டில் மேத்ஸ் எப்போவுமே நான் வீக் தான். 3rd ஸ்டாண்டர்ட்லேயும் அசாமில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஆண்டி அங்கிள், அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை, கிறிஸ்டியன்ஸுன்னு நினைக்கிறேன், மேல் மாடியில் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு டியூஷன் அனுப்பிச்சார். ஃபஸ்ட்டு டைம் டியூஷன் அனுப்பிச்சார். அந்த ஆண்டி வந்து குழந்தைங்க இல்லாதனால நல்லா என்னைய கொஞ்சி கொலாவி நல்லா உருண்டையாக இருப்பேனா சொல்லி கொடுப்பாங்க நல்லா. ஆனால் 2-3 மணி நேரம் மேத்ஸுக்குன்னு டைம் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க என்னைய கொஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்க, சொல்லியும் கொடுப்பாங்க. ஆனால் ஏன் மண்டையில் ஏறாது. அப்புறம் ஒரு நாள் அவங்க ஜன்னலில் ஒரு புறா வந்துச்சு வரவங்களே. நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன், சின்னதுலலாம் மட்டன் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நெஞ்சை கரிச்சிட்டு இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. ஒரு 6th 7th வரும்போது ஆட்டோட முடியில் ஒரு வாசனை வரும்ல, அந்த வாசனை எனக்கு சாப்பிடும்போது தோணும். அப்புறம் அந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்கனால எனக்கு பிடிக்கல. நான் ஒரு 6th மேலேயே குழம்பு மட்டும் ஊற்றிக்குவேன், பீஸ் எடுக்க மாட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தான் இருந்தேன். அப்போ எல்லாம் சாப்பிடுவேன்ல. அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்குது, வெள்ளை பன்னி இருக்குல்ல, அதை வளர்ப்பாங்க. ராஜஸ்தானில் ஸ்டோரி சொன்னேன்ல, 1st ஸ்டாண்டர்ட். அப்போ வந்து பன்னி ஆர்மியில் வளர்ப்பாங்க, வெள்ளை பன்னி. அதை வந்து நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்து வளர்ப்பாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் பேச்சுலர்ஸ் வந்து அதை குக் பண்ணியிருக்காங்க. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தார். ஒரு ப்ளூ கலர் பழைய டிஃபன் பாக்ஸ் இருக்கும் தெரியுமா, கலர் கலராக வரும், ஷைனிங்காக இருக்கும். அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்தார். என்ன அப்படின்ட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன கறி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பன்னி கறி அப்படின்னாரு. வெள்ளை பண்ணி சாப்பிட்ருக்கேன் வரவங்களே. 1st ஸ்டாண்டர்டில் எங்கள் அப்பா இதை பார்த்தாருன்னா இந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவார். 1st ஸ்டாண்டர்டில் பன்னிக்கறி சாப்பிட்டது. அப்புறம் நார்மலாக மட்டனு, முட்டை, சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடுவோம். எங்கள் அம்மா வந்து பியோர் வெஜிடேரியன், முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட 9th ஸ்டாண்டர்டில் வந்து ஆடு வெட்டுறதை எங்கேயோ பார்த்துட்டாங்களாமா அந்த ரத்தத்தோட. அதனால அவங்க வந்து அவங்களோட 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து சாப்பிட மாட்டாங்க, முட்டையும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு முட்டை செஞ்சு கொடுப்பாங்க, முட்டை குழம்பு செய்வாங்க. சிக்கன் குழம்பு வந்து டேஸ்ட் பார்க்காம செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க எங்கள் அம்மா. ஆனால் ரொம்ப ரேராக செய்வாங்க. 1.5 மாதம் 2 மாதம் முட்டை குழம்பு அடிக்கடி செய்வாங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்து செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காதுல்ல. அப்புறம் அவங்க ஏதாச்சும் தயிர் அப்படி வச்சு ஓட்டிக்குவாங்க, அதுவும் பாவமாக தான் இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் டியூஷன் எடுத்தாங்கள்ல அந்த 3rd ஸ்டாண்டர்டில், அவங்க வந்து நல்லா என்னைய கொஞ்சி கொலாவிட்டு ஒரு நாள் வந்து ஒரு கறி கொடுத்தாங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கன் கிடையாது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் இருக்கா அந்த மாதிரி கேட்ட போல் இருக்குது. 3rd படிக்கிறேன். அப்புறம் அந்த ஆண்டி, இல்லை இது வந்து புறா கறி ஜன்னலில் வந்துச்சு, ஜன்னலில் உட்காந்துச்சு, நான் அடித்து அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன், சில்லி சிக்கன் மாதிரி செஞ்சுருந்தாங்க அந்த காலத்துலேயே, சும்மா மசாலா மட்டும் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த நாக்கில் நிற்கிது. 47 வயசாகி கூட அந்த கறி மட்டும் மறக்க மாட்டேங்குது, புறா கறி. அதுக்கப்புறம் இங்கே வாங்க, திருப்பி டியூஷன் வந்து அங்கே ஃபஸ்ட் டைம் படித்தேன்னா, அதுக்கப்புறம் இங்கே போபாலில் வந்து 9th-க்கோ 10th-க்கோ ஒருத்தர் அசமீஸ் ஒரு சார் வருவார், மேத்ஸ் சார். எங்கள் ஸ்கூல்காரங்க தான் நினைக்கிறேன், எங்கள் ஸ்கூல் சார் தான் நினைக்கிறேன். அவர் ஒரு தின்னி பண்டாரம். எங்கள் அம்மா டெய்லி ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க, காஃபி வச்சு கொடுப்பாங்க. அதை மட்டும் குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு ஏதாச்சும் பேப்பரில் சம் போட்டு எனக்கு புரியுதா புரியலையா அவர் பாட்டுக்கு போட்டு போயிடுவார். ஆக மொத்தத்தில் எனக்கு டியூட்டர் வந்து சரியாகவே அமையல. அதனால என்னோடய மேத்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து ஜஸ்ட் பாஸ் தான். எப்போவுமே 45 50 எல்லாம் தொட்டதே கிடையாது. 38 45 அப்படி தான் எடுத்திருக்கேன். அப்போ இந்த இவர் தின்னி பண்டாரம் வந்து சாப்பிட்டு போயிடுவாரா. இது ஒரு டியூஷன் ஸ்டோரி போபாலில் நடந்தது. அப்புறம் முந்திரி சொன்னல, முந்திரி மரம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்குல்ல முந்திரி மரம். யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? முந்திரி கொட்டை, ஃப்ரூட்ஸு கீழே அந்த முந்திரி கொட்டை இருக்கும்ல க்ரே கலரில். 1.5 வருஷம் அங்கே போபாலில் இருந்தோம். 1.25 வருஷமாக அதில் வந்து இலை மட்டும் வரும், காயெல்லாம் வைக்கவே இல்லை.
நாங்கள் ரிட்டையர் ஆகிட்டு வீடு காலி பண்ணுற டைமில் அந்த மாதத்தில் நிறைய கேஷ்யூ கிடச்சிச்சு. ஒரு தட்டு நிறையா கேஷ்யூ கிடச்சிச்சு. அந்த ஃப்ரூட் சூப்பராக இருக்கும். முந்திரி பழம் இருக்குல்ல, அது வந்து எல்லோ கலரில் ஜூஸியாக, கொய்யாப்பழம் ஜூஸியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அது யாராச்சும் கிடச்சிச்சின்னா சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் அந்த கிரே கலர் இதில் தான் உள்ள முந்திரி பருப்பு இருக்கும். அதை கல் வச்சு உடச்சி தட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது ஒரு ஞாபகம் இருக்குது போபால். அப்புறம் இலந்த பழம் இருக்குல்ல, அசாமில் வந்து மாங்காய் சாப்பிட்டுட்ருப்போம், புளி உப்பு வச்சு தொட்டு சாப்பிட்டுட்ருப்போம். இங்கே வந்து நிறைய இலந்த பழம் நிறைய கிடைக்கும். இலந்த பழமும் இது மருதாணி செடி வந்து பவுண்ட்ரியாக, அதுதான் பவுண்ட்ரியாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் ஜென்ரலாக. அந்த மாதிரி அது நிறையா இருக்கும் போபாலில். அந்த ஹாட் கிளைமேட்டுக்கு நிறையா இலந்த பழம் வரும் போல் இருக்குது. அதை சாப்பிடுவோம் பழுக்க வச்சு, அம்மாட்ட கொடுத்து சட்னி அரைக்க சொல்லி. அந்த சட்னி தான் இந்த இலந்த வடை இருக்குல்ல, அந்த மாதிரி வடை சட்னி மாதிரி அரைச்சி ஆட்டாங்கல்ல வடை தட்டி போட்டு மிளகா வெல்லம்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா செய்வாங்க, செஞ்சு கொடுப்பாங்க, நாங்கள் பறிச்சுட்டு வந்து கொடுப்போம். அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட்லேயே எனக்கு வந்து ஒரு கோல், ஒரு லைஃப்பில் வந்து பக்கெட் லிஸ்ட்டில் ஸ்டேர் கேஸோட வீடு கட்டணும் அப்படிங்கிறது வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து கோல். அது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எதுக்கும் திருப்பி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வரும் ஊருக்கு. அந்த 9th 10th படிக்கிற காலத்தில் ஒரு 7th 8th 9th 10th அந்த ஏஜ் குரூப்பில் சைக்கிள் செங்கோட்டையில் எங்கள் ஒரு மாமா அத்தை இருந்தாங்க. எங்கள் ஆச்சியோட தங்கச்சியோ அக்காவோட குழந்தைங்க அந்த மாதிரி ஏதோ முறை அத்தை மாமா அந்த ஆச்சியும் இருப்பாங்க அங்கே. அவங்களது வந்து தோப்பெல்லாம் இருக்கும், நல்லா வெல்தியாக இருப்பாங்க. எல்லாருமே டீச்சர்ஸ் தான். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அப்பா சைடில் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வச்சுருப்பாங்க. பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அங்கே டீச்சராக இருப்பாங்க, மருமகளாக இருந்தாலும் டீச்சராக இருப்பாங்க. ஸ்கூலுக்குள்ளேயே தொட்டில் ஆட்டிட்டு குழந்த இது பண்ணுவாங்க. அந்த குழந்தையும் பெருசாகி டீச்சராக தான் இருக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில். ஃபுல்லாக எல்லாருமே தனித்தனியாக மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வச்சுருக்காங்க. எங்கள் தாத்தா அந்த காலத்துலேயே எங்கள் பாட்டியோட தாலி செயினை விற்று மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் உண்டாக்குனார். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அப்பா ஆர்மியில் போயிட்டனால எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தார் SUPW டீச்சராக போ, டெய்லரிங் தெரியும் எங்கள் அம்மாவுக்கு நல்லா. ஆனால் அது நடக்கலை. ஆனால் எங்கள் பெரியப்பா பெரியம்மா அவங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஸ்கூல் வந்து வேணான்ட்டு கொஞ்சம் வருஷம் முன்னாடி வேற ஒருத்தருக்கு சேல் பண்ணிட்டாங்க. ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் ரிட்டையரும் ஆகிட்டாங்க. அந்த ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் இருந்த எங்கள் அக்கா எல்லாருமே ரிட்டையரும் ஆகிட்டாங்க அவங்களே. இப்போ ஊரில் 8th 9th 10th அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா. எங்கள் அப்பா தலையால் அடிச்சுக்கிட்டார் எனக்கு சைக்கிள் சொல்லி கொடுக்கறதுக்குள்ளே. செங்கோட்டையில் அந்த மாமா அத்தை இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பையன், இன்னொரு அத்தை இருப்பாங்க, அவங்களுக்கு 3 பசங்க. ஆக மொத்தத்தில் 4 மாமா பசங்க. ஒரே கெத்தாக இருக்கும், நான் மட்டும்தான் பொண்ணு, 4 மாமா பசங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு எங்கள் அப்பா அந்த மாமா பசங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாரு, என் தம்பிக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. எல்லா பசங்களாக இருக்காங்களா, சீக்கிரம் கற்றுக்கிட்டாங்க. நான் மட்டும் எங்கேயாச்சும் ஹைட்டாக இருக்கிற இடத்துல காலை வச்சு தான் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுவேன். நிறுத்துறது ஓகே, இறங்குறது ஓகே, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் மேடு இருக்கும்ல, மேடாக தேடிட்டுருப்பேன். அங்கே போய் தான் பெடல் பண்ணுறதுக்கு காலை வச்சுட்ருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் ஓட்டுறது சொல்லி கொடுத்தாரு அவங்களே. அவங்க வீட்டில் வந்து தோப்பெல்லாம் இருக்கிறனால ஃப்ரெஷ்ஷாக மாங்காய், அதுக்கு ஒரு ரூம்னால் அதில் ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி கொடுத்து அதில் ஒரு குடவுன் மாதிரி ரூம்லேயே போட்டிருப்பாங்க. அந்த பெட்ரூம்குள்ளே போனாலே ஒரே வாசனையாக இருக்கும். சீக்கிரட்டாக ஒரு இந்த பழம்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கும் தெரியுமா, எத்தனை பேருக்கு தெரியும். அப்புறம் திண்ணை இருக்கும்ல, அதில் வந்து சறுக்கு விளாடுவோம். சும்மா கொஞ்சோண்டு தான் ஹைட்டாக இருக்கும், அதில் உட்காண்ட்ருப்போம், சறுக்கு விளாடுவோம். நிறையா விளாண்டுருக்கேன் அந்த மாமா பசங்க கூடயும் நல்லா விளாண்டுருக்கேன். ஒரு நல்ல அஃபெக்ஷன். இப்போ கூட ஆனஞ்சியை கூப்பிட்டு போய் இப்போது மே மாதம் அந்த ஒரு மாமா பையன் யார் கூட சைக்கிள் கற்றுக்கிட்டேனோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் ஆனஞ்சிக்கு. இவர் கூடலாம் நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் மாமா பையன் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சேன். அப்புறம் நிறையா கீழே விழுந்து முட்டியெல்லாம் காயமாகி, சைக்கிள் ஓட்டினா தான் அடிபடாமல் சைக்கிள் ஓட்டி கற்றுக்க முடியாதுல்ல. அப்படி ஒரு மெமரிஸ் அந்த செங்கோட்டை மாமா வீட்டில். அப்புறம் மெயினாக என்னென்னா, ஸ்ரீ அக்காவோட பேர் என்ன தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா வச்சது கணபதி ராஜம்.
அதுதான் என்னோடய ஒரிஜினல் பேர். என்னென்னா கணபதி வந்து எங்கள் அப்பாவை பெற்ற அப்பா பேர் கணபதி. கோவிந்தராஜம் வந்து எங்கள் அம்மாவை பெற்ற தாத்தா போலீஸில் இருந்தார்ல அவரோட பேர். அதனால 2 பேர்த்தோட பேரை எடுத்து எனக்கு வச்சுருக்காங்க. கணபதி ராஜம் அப்படின்னு எனக்கு பேர் வச்சுருக்காங்க. நல்ல வேலை எந்த சர்டிஃபிகேட்டில் ஸ்கூல்லலாம் போடல போல் இருக்கு. எங்கள் அந்த 4 மாமா பசங்க இருக்காங்களா, அதில் பெரிய அண்ணன் அவர் பேர் சந்திரன் வரும்னு நினைக்கிறேன். அவர் பேர் சந்திரன் அண்ணன். அப்புறம் ரேவதி ஒரு அக்கா, அவங்களுக்கு ஒரே ஒரு சிஸ்டர். 4 பசங்க ஒரு சிஸ்டர். அந்த மதினி சொல்லுவாங்களே எங்கள் ஊர்லலாம், அண்ணி முறை வேணும்ல, மாமா பொண்ணை வந்து மதினின்னு சொல்லுவாங்க. அந்த மதினியும் இந்த அத்தான் இவர் சந்திரன், நான் அண்ணா அண்ணான்னு சொல்கிறேன், ஆனால் முறை வச்சு சொல்லும் போது அத்தான் தானே சொல்லணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எனக்கு வந்து அப்போ ஸ்ரீதேவியோட மூவிஸ் நிறையா ஹிட்டு போயிட்டு இருந்துச்சாமா. அதனால ஸ்ரீதேவி வச்சுருங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட மாமாத்த கணபதி ராஜம்லாம் நல்லா இல்லை ஸ்ரீதேவின்னு வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்க அதே ஃபாலோ பண்ணிட்டாங்க. சரி ரொம்ப உரிமையாக சொல்கிறாங்க ஸ்ரீதேவின்னு வச்சுருவோன்ட்டு ஸ்கூல்லலாம் ஸ்ரீதேவின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னென்னா இந்த ஸ்ரீதேவி பேர் வந்து நார்த்தில் என்னை வந்து ஒரு 8th படிக்கிறதுலேருந்தே ஸ்ரீதேவியா, அந்த ஹீரோயின் ஸ்ரீதேவியா அப்படின்னு கிளாஸ் பசங்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போஸ்டிங் போகிறோமோ அங்கெல்லாம் இவனுங்க என் மனசை நோகடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த ஸ்ரீதேவியா, அந்த ஸ்ரீதேவியா, ஆக்டிங் தெரியுமா, நாகின் ஸ்ரீதேவியா, அவங்க நடித்த படத்தெல்லாம் வச்சு என்னைய கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வரவங்களே கடுப்பாக இருக்கும். அப்புறம் என்னாச்சு, 10th வந்து பேர் ஏதாச்சும் மாற்றம் பண்ணுன்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நான் காண்டில் என்ன பண்ணிட்டேன், அந்த எஸ்ஆர்ஐ வச்சா தானே என்னைய ஸ்ரீதேவி சொல்லுவீங்க, ஸ்ரீதேவி அப்படின்னு வச்சுருந்தேன். SHRW அப்படி போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இப்போ வந்து தலைவலியாக இருக்கும். சர்டிஃபிகேட்டில் நடுவில் தான் போய் மாற்றினேன். அதில் அந்த 10th அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஐ போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கன்ஃபியூஷனில் இப்போ தான் நடுவில் எல்லா பேன் கார்டு லொட்லோஸ்க்கு எல்லாமே அந்த SHRWவில் மாற்றி வச்சுருக்கேன். வரவங்களே பேரை வச்சு இப்படி ஒரு இது கிண்டல் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க. அது ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸ்கூலில் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி அப்படின்ட்டு அந்த ஹிந்தி பாட்டெல்லாம் பாடிட்டு லொல்லு பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ ஊர் கதையிலேருந்து இப்போ திருப்பி சூலூருக்கே வருவோம். பழையபடி எபிசோட் 6ல் விட்டனில் வாடகை வீட்டுக்கு இங்கே வந்தாச்சு. ஸ்கூலில் அட்மிஷன் போட்டாச்சு. 11th ஹாஃபுக்கு மேலே தான், டிசம்பரில் தான் நாங்கள் இங்கே ரிட்டையர் ஆகிட்டு அப்பா வந்தார். விட்டோன்னே அவர் கிளம்பிட்டார். அட்மிஷன்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டார். அப்புறம் அந்த ஓட்டு வீட்டில் நான் அம்மா தம்பி எல்லாம் இருப்போம். அங்கேருந்து நிறையா போபால்லேருந்து 100 rupees தான் இந்த ஃப்ராக் மாடல் சுடிதார். எங்கள் அம்மா நிறையா ஒரு 15 20 ஏதோ எடுத்துகிட்டு வந்தாங்க. 100 rupeesங்கிறனால நிறையா எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்குன்னு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் 1 2 அந்த ஒரு பெரியப்பா இருக்காங்களே, எங்களுக்கு வீடு பார்த்து கொடுத்தாங்களே, அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்போ அந்த அண்ணன் லா படிச்சுட்டு இருக்காரு. இவங்க அப்போ காலேஜ் போகிறாங்க, ஃபஸ்ட் இயர் ஏதோ. அப்போ அந்த அக்காவுக்கு 1 2 கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு, அவங்கள பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு காலேஜ் போனோன்னே எல்லோரும் எங்கடி வாங்கினேன், காட்டன் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும், எங்கடி வாங்கினேன்ட்டு சொன்னோன்னே இவங்க வந்து அத்தைன்னு கூப்பிடுவாங்க எங்கள் அம்மாவை. நானும் அவங்கள அத்தை மாமான்னு தான், இல்லை பெரியம்மா பெரியப்பான்னு கூப்பிடுவேன். 2 முறை ஆகுது. சிலதெல்லாம் எங்களுதில் 2 முறை, அத்தையும் வேணும் பெரியம்மாவும் வேணும், அந்த மாதிரி வரும் சில சொக்கம்பட்டி முறையெல்லாம். அது எனக்கு புரியாது. எங்கள் அப்பா என்னமோ சுற்றி சொல்லிகிட்டே இருப்பார், அது புரியாது. சரி விடுங்கப்பா அப்படின்ட்டுருவேன். அப்புறம் இந்த பெரியப்பான்னு கூப்பிடுவேன்ல. அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க, எங்கள் அம்மாவை அத்தை மாமான்னு தானே கூப்பிடுவாங்க, அத்தை நல்லா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு எங்கள் காலேஜில், நீங்கள் வந்து கொடுக்குறீங்களா, இன்னும் சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி நான் கொடுத்துட்றேன், நீ சேல் பண்ணிக்கோ, உனக்கு என்ன ப்ராஃபிட் வேணுமோ சேல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சுடிதார் கொடுத்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கோவம் தான். ஏற்கனவே நான் ஒரே பொண்ணாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கே நம்ம வந்து ட்ரெஸ் விஷயத்தில் காஜியாக இருக்கிறோம். நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான் எடுப்பாங்க. அதிசயமாக வந்து 15 20 ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தால் இந்த அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க மடியிலலாம் உட்கார வச்சு நாங்கள் லீவுக்கு வரும்போதெல்லாம் உப்புமாக்கு வாழைப்பழம் வச்சு ஜீனி வச்செல்லாம் மடியில் உட்கார வச்சு ஊட்டுவாங்க. அந்த அண்ணாவும் நல்லா பாசமாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு பொசசிவ்னஸ் மாதிரி, இந்த அக்காவுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க, நம்மளுக்கே ட்ரெஸ்ஸு வேணும்ல, இன்னைக்கு காலேஜ் எல்லாம் போனால் வேணும்ல அப்படின்னு ஒரு சிந்தனை. அம்மா எடுத்து கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் நிறையா கொடுத்துட்டாங்க. ஒரு 2 3 மட்டும் எனக்கு கொடுத்துட்டு மிச்சம்லாம் சேல்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அது காசும் வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறேன். எங்கள் ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டாச்சா, போகிறேன்.
ஃபஸ்ட்டு டே போனோன்னே டிபின்னு சொல்லுவோம். பிரதீப் அவன் பேர். டிபி அப்படின்னா பிரதீப் டி. எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் பீரியட், அந்த கேம்ஸ் பீரியட் போல் இருக்கு, யாருமே இல்லை. ஏர்ஃபோர்ஸில் வந்து ஸ்கூல் கட்டடம் நடந்துகிட்ருக்கு. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேஸ்மெண்ட் போட்டு, இப்போ இருக்க கட்டடம் வந்து பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அங்கே வந்து எப்படின்னா சின்ன குழந்தைங்களது மட்டும் பில்டிங் இருக்கும், ஆர்ட்ஸுக்கு காமர்ஸுக்கு பில்டிங் இருக்கும். ஆனால் சில கிளாஸுக்கு மட்டும் ஹேங்கர்னு சொல்லுவாங்க. ஏர்க்ராஃப்டை வந்து நிற்க வைப்பாங்கள்ல, ஏர்ஃபோர்ஸோட ஏர்க்ராஃப்ட் இருக்கும்ல, கம்மி பீப்புள் போகிறது இருக்கும்ல, அதில் வந்து ஹேங்கர்னு சொல்லுவாங்க. இப்படி டோம் மாதிரி இருக்கும், இப்படி இப்படி டி ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும், இப்படி டனல் மாதிரி இருக்கும்னு வைங்களேன். டனல் பார்க்குறோம்ல, அந்த மாதிரியே இருக்கும். ஆனால் டோர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் அது ஹேங்கருக்குள்ளே போனோன்னே ரூம்ஸ் இருக்கும். ரூம்ஸ்னால் செங்கல்லே கட்டியிருப்பாங்க, சிங்கிள் செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க போல் இருக்கு. ரூம்ஸ் தான், மேலே எல்லாமே வந்து சீலிங் இருக்கும். ஆனால் உள்ளே போகிறது வந்து இப்படி ஹேங்கருக்குள்ளே கொகைக்குள்ளே போகிற மாதிரியே, டென்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அப்புறம் என்னடா இப்படி இருக்குதே, வீடு தான் இப்படி இருக்குன்னா கிளாஸ் ரூம் அதுக்கு மேலே இப்படி இருக்குது, இருட்டாக வேறு இருக்கும் அதுக்குள்ளே. அப்புறம் உள்ளே போனவர்களே, உள்ளே போனோடனே இந்த டிபி மட்டும் தான் வந்தான். நல்லா ஹைட்டாக ஒல்லியாக இருப்பான். என் தம்பியோட தம்பி மாதிரி இருப்பான். 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருப்பானுங்க. அப்புறம் உள்ளே போனோன்னா டிபி தான் வந்தான். டிபி தான் வந்துட்டு, ஓ நீ தான் புது ஸ்டூடெண்ட்டா, புது கிளாஸ்மேட்டா, அந்த மாதிரி சொல்லி அதுக்குள்ளே கொரட்டை சத்தம் வந்துட்டு இருந்துச்சுட்டு மாற்றி படுக்க சொன்னேன் ஆனந்தியை. அப்புறம் டிபி மட்டும் தான் வந்தான், புது ஸ்டூடெண்ட்டா அப்படின்ட்டு. அப்புறம் ஓகே, நான் வந்து டிபி, என்னை பிரதீப் பேர், டிபின்னு கூப்பிடுவாங்க எல்லோரும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் ஸ்ரீதேவி அப்படின்னு சொன்னேன். அவன் போய் எல்லா பசங்க பிள்ளைங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தான். ஒரு பிள்ளை வந்திருக்கு, ஸ்ரீன்னு சொல்லி ஒரு பிள்ளை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சயின்ஸ் குரூப் எடுத்தேன் அவங்களே. எனக்கு வந்து 10th கம்மி பர்சன்டேஜ் தானே, 55 56 ஏதோ தானே எடுத்தேன். ஆனாலும் சயின்ஸ் குரூப்பு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் டாக்டர் ஆகணும், யாரோ சொல்லிட்டாங்க, எம்பிபிஎஸ் படிப்பா, டாக்டர் ஆவா, நல்லா படிப்பா, இன்னும் நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் அப்பா அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்கன்ட்டு சயின்ஸ் குரூப் தான் எடுத்தேன். அப்போ சயின்ஸ் குரூப்பில் ஃபஸ்ட்டு குரூப்பு சயின்ஸ் குரூப்பு. அதில் வந்து மேத்ஸ் வித் சயின்ஸும், மேத்ஸுக்கு பதிலாக ஹிந்தி படிக்கிற சயின்ஸு, அந்த மாதிரி எங்களோட கிளாஸ் வந்து இருக்கும். மேத்ஸ் படிக்கிறவங்க தான் நிறையா இருப்பாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஷமீம்னு சொல்லி நாங்கள் மட்டும்தான் ஹிந்தி பீரியடு. இவங்களுக்கு மேத்ஸ் சொல்லி கொடுக்கும்போது நாங்கள் வந்து ஹிந்தி எடுத்துருக்கறனால இங்கே போயிடணும். நாங்கள் வந்து பயோ எடுத்துக்குவோம், மேத்ஸுக்கு பதிலாக பயோ எடுத்துக்குவோம், ஹிந்தி எடுத்துக்குவோம். இங்கே போகணும், அந்த இன்னொரு பில்டிங்கு, அங்கே காமர்ஸும் ஆர்ட்ஸும் இருக்கும், அவங்களது ப்ராப்பர் பில்டிங், அங்கே போய் படிச்சுட்டு வரணும். அப்போ பயோ எல்லாத்துக்கும் தான் இருக்கும். ஆமாம், இவங்க மேத்ஸ் எடுத்திருப்பாங்க, நாங்கள் ஹிந்தி தான் எடுத்திருப்போம். ஆமாம், ஹிந்தி தான் எக்ஸ்க்ளூட் ஆகும் அங்கே. பயோ எல்லாத்துக்குமே இருக்கும், ஏன்னா சயின்ஸ் வித் மேத்ஸ் தானே. அப்புறம் ஹிந்தி பீரியடுக்கு நானும் அவ்வளோ மட்டும்தான் போவோம். பசங்க யாராச்சும் வருவாங்களான்னு ஞாபகம் இல்லை இப்போது. அப்புறம் அங்கே போவோமா, அந்த காமர்ஸ் ஆர்ட்ஸ் பசங்க வந்து தனித்தனியாக கொஞ்சம் இது பண்ணுவாங்களே. காமர்ஸு தனியாக ஒரு கேங்கு, ஆர்ட்ஸ் தனியாக ஒரு கேங்கு, சயின்ஸ்னால் ஓவர் கெத்து, நாங்கள் தான் சுப்பீரியர், அந்த மாதிரி அங்கே ஒரு இது நடந்துகிட்ருக்கோம், ஒரு பொலிட்டிக்ஸ் மாதிரி நடந்துகிட்ருக்கோம். என்னாச்சு, ஆர்ட்ஸும் காமர்ஸும் சேர்ந்து தானே உட்காந்து நாங்களும் போய் ஹிந்தி படிச்சுட்டு வருவோமா. அங்கே எங்களை ரேகிங் மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க, ஏன்னா சயின்ஸ் குரூப்லேருந்து வராங்க இந்த 2 பிள்ளைங்கன்ட்டு. அது பழைய மாதிரி பாக்ஸ், உட்காரும் போது பாக்ஸ் வச்சுறது, தொடக்குன்னு சத்தம் கேட்குமா எல்லோரும் சிரிக்கிறது. அப்புறம் ரிப்பன் கட்டி வச்சுறது, என் கிளாஸ்மேட்டுக்கும் எனக்கும் ரிப்பனை கட்டி வச்சுறது, எந்திரிச்சிட்டு போகும்போது இப்படி சிக்கிக்குவோம். அப்புறம் என்னென்னமோ பண்ணுவானுங்க, பென் இங்கெல்லாம் ஊற்றி வச்சுருவாங்க. அப்புறம் நாங்கள் எங்களோட ஹேங்கருக்கு ரிட்டன் வரலான்னா கல்லை தூக்கி வீசுவாங்க, ஸ்கர்ட்டில் இங்கெல்லாம் ஸ்கர்ட் தானே, கல்லை தூக்கி வீசுவாங்க. அந்த மாதிரிலாம் லொல்லு பண்ணிகிட்ருப்பாங்க ஆர்ட்ஸ் பசங்களும் காமர்ஸ் பசங்களும் 11th ஹாஃபில். ஆனால் 12th வந்து எல்லோரும் சேர்ந்து ரொம்ப யூனிட்டியாக இருக்கிறது, மெச்சூரிட்டி வந்துடுது இல்லை அந்த 6 மாதத்தில். 12th வந்தோடனே அப்புறம் ஸ்கூல் விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப ஒற்றுமையாக இருப்போம். எல்லா ஸ்ட்ரீமும்
சயின்ஸு ஆர்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்போம். அப்புறம் ஊட்டிக்கு டூர் கூப்பிட்டு போனாங்க வரவங்களே. எங்கள் அப்பா வந்து எங்கேயுமே விட மாட்டார், எங்கள் அம்மாவும் விட மாட்டாங்க. ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து என் தம்பிக்கும் எனக்கும் ஒரு பர்த்து தான் கிடச்சிருக்கு அப்படின்னா என் தம்பியை இந்த சைடு தூங்க சொல்லுவாங்க, என்னை இந்த சைடு தூங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா அவ்வளோ வந்து பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்போது இப்படி டூருக்கெல்லாம் விடுவாங்களா, காலையில் 4:30 மணிக்கு ஊட்டிக்கு போயிட்டு நைட்டு 10-11 மணி ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. 12th முடிய போகுது, இது ஒரே ஒரு எக்ஸ்கர்ஷன் தானே சொல்லுவோம். ஒரே ஒரு எக்ஸ்கர்ஷன் தான் கூப்பிட்டு போகிறாங்க. வாழ்க்கையில் எந்த எக்ஸ்கர்ஷனுக்கும் எங்கள் அம்மா அப்பா விட்டதில்லை. ஒன்று காசு கட்டணும், அப்புறம் எதுக்கு இப்படி தனியாக விடணும் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அப்படின்ட்டு விட்டது இல்லை. ஆனால் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் போயிடணும் அப்படின்ட்டு ஒரே மனசில் இது. அப்புறம் நானும் எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவள் பேர் தீபா, நல்லா உருண்டையாக இருப்பா, நானும் உருண்டையாக இருப்பேன். அப்புறம் அவங்க வீட்லேயும் விட மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அவள்கிட்ட சொன்னேன், எங்கள் வீட்டில் வந்து சொல்லு, ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான், எங்கள் அப்பா எல்லாருமே ஃப்ரெண்டு. அவங்க ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க, எங்கள் அப்பா ஆர்மி. அப்புறம் ஒரு சிவான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சான் வீட்டு பக்கத்துலேயே. நாகரத்னம்னு ஒரு பிள்ளை கிளாஸ்மேட்டு. சிவா வந்து காமர்ஸ் குரூப்பு, ஆனால் அவன் நல்லா மேல் பெஸ்டி மாதிரி இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் சைடில் போக ஆரம்பிக்குது. 11th ஹாஃபுக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற வீடுங்கிறனால நான் போவேன், ஆண்டி அங்கிள்கிட்ட பேசுவேன். காஜா மெஷின் ஏதோ வச்சுருப்பாங்க. அப்புறம் இவனும் எங்கள் வீட்டுக்கு வருவான். இவன் மேலே எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை, நல்ல பையன் அப்படின்ட்டு. அப்புறம் டிபி மேலேயும் நல்ல மரியாதை. டிபி வந்து அங்கிள் நோட் வேணும் அப்படின்னா கொடுத்துருவாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், தீபா வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டாங்க அங்கிள் அப்படின்னு தீபா போய் சொல்லிட்டா. நான் அவங்க வீட்டில் போயிட்டு எங்கள் அப்பா விட்டுட்டாங்க அங்கிள்னு நான் போய் சொல்லிட்டேன். எங்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து கெஞ்சினானுங்க. அப்போ கூட எங்கள் அப்பா விடலை. ஆனால் நாங்கள் இப்படி போய் சொன்னோன்னே அப்புறம் சரி பணம் கட்டிடுங்க அப்படின்ட்டு 100 rupees அந்த மாதிரி ஏதோ கட்டிட்டு 20 rupees என்னமோ கையில் கொடுத்தாரு எங்கள் அப்பா. அப்புறம் வந்து 4:30 மணிக்கு ஜிஹெச் பக்கத்தில் ஏற்றி விட்டார். நைட்டு 10-11 மணி ஆயிடுச்சு வரவங்களே. ஆனால் பஸ்ஸில் போகும்போது 55 பேர் அந்த மாதிரி போயிருப்போம். அந்த மாதிரி தானே பெரிய பஸ் வரும்ல, போனோம். போயிட்டு போகும்போதே நிறையா பிள்ளைங்களுக்கு வாமிட்டு. எனக்கு அந்த ஏஜ் வரும்போது எனக்கு வாமிட்லாம் நின்றுச்சு. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் வாமிட் வரதெல்லாம் ஒரு 9th 10th நின்றுச்சு. அந்த ஸ்ரீநகரோட நின்றுச்சு. எப்படியோ சமாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் டைவர்ட் பண்ணிவிட்டு. அப்புறம் நிறையா பிள்ளைங்களுக்கு வாமிட் ஆகுது அந்த யூ பெண்டில் போக. அப்புறம் அந்த காமர்ஸு ஆர்ட்ஸில் இருக்க பசங்கள்லாம் மக் எடுத்து கொடுக்கறது என்ன, தண்ணி கொடுக்கறது என்ன. நான் பார்க்குறேன், டேய் நீங்கள் தாண்டா கல்லை விட்டு எரிஞ்சிங்க எங்கள் ஸ்கர்ட்டில், இப்போ மட்டும் சயின்ஸ் குரூப் பிள்ளைங்களுக்கு பார்த்து பண்ணுறீங்களே. அப்புறம் பிள்ளைங்களும் நல்லா பேசுகிறாங்க, அவங்கள்ட்டலாம் ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் யூனிட்டியாக இருக்கோம், 3 ஸ்ட்ரீமும் சேர்ந்து யூனிட்டியாக இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் போயிட்டு வந்துட்டோம். 2-3 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மாவுக்கும் அவங்க வீட்டில். அங்கேயும் நல்லா தர்மடி திட்டு, இங்கேயும் தர்மடி திட்டு. எங்கள் அம்மா ஆனாவுனா சட்டுவத்தை வச்சு வெளுத்துருவாங்க. போய் சொல்லிட்டு போவியா இனிமேல் அப்படின்னு சொல்லி திட்டினாங்க, அடித்தாங்க. ஆமாம், அடியும் வாங்கினேன், திட்டும் வாங்கின வரவங்களே எங்கள் அம்மாட்ட. நல்லா அப்புறம் ஒரு வழியாக எக்ஸாம் எழுதி முடித்தோம். இதில் வந்து லவ்வுங்கிற பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்கிறனால எனக்கு வந்து ஏதோ பேட் டைமும் நடந்துகிட்ருக்குது. அதனால எனக்கு மேத்ஸோ ஃபிசிக்ஸோ பெருசாக ஃபிசிக்ஸ் இருந்துச்சு. அப்போ மண்டேலேயே கெமிஸ்ட்ரியும் ஏற மாட்டேங்குது, ஃபிசிக்ஸும் ஏற மாட்டேங்குது. ஆனால் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் மார்க் எடுத்துருவேன் அந்த கடைசி நிமிஷத்தில் படித்து. அப்புறம் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க பசங்க குறும்புனா, ஆமாம் 2 மெயின் இன்சிடெண்ட்டு. என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள்லாம் ப்ரேயருக்கு போகிறோம்ல, அப்போவே வந்து இந்த பசங்கள்லாம் காலையில் சீக்கிரம் போய் விளாண்டு டயர்டாகி நாங்கள் ப்ரேயர் முடிச்சுட்டு 8:30க்கோ 8:45க்கோ ஏதோ வந்துடுவோம் கிளாஸ் ரூமுக்கு. 9 மணிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கும். இவனுங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வச்சுருவானுங்க. 12th வந்துட்டோம், எல்லாம் தீர்த்து வச்சுருவானுங்க. இந்த வெளியே விளாண்டுட்டு அவனுங்கெல்லாம் 7 மணிக்கெலாம் ஸ்கூல் போயிடுவாங்க. போயிட்டு வாலிபால் ஏதோ விளாண்டுட்டு கடைசியில் பசியில் வந்து எங்களோட சாப்பிட்ருவாங்க. அப்படி மத்தியானம்லாம் மோஸ்ட்லி பட்னியாக இருக்கணும். காலையிலையும் நான் பட்னியாக தான் போவேன். எங்கள் அம்மா சமாளிக்க முடியல, சமையல் செஞ்சு லஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கன்ட்டு பாவம்ன்ட்டு நான் காஃபியோ ஏதோ குடிச்சிட்டு போயிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போக மாட்டேன். ஸ்கூலில் 11th 12thலலாம் சாப்பிடவே மாட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. தம்பி வேணால் சாப்பிடுவான், நான் சாப்பிட மாட்டேன். அப்புறம் அங்கே போய் சாப்பிட்லான்னா இவனுங்க அப்படியே கிறக்கமாக இருக்கும், ஒரு மாதிரி மயக்கமாக வரும், பசி மயக்கம். ஆனால் இவனுங்க
தின்னு காலி பண்ணி வச்சுருவானுங்க. நான் வந்து ஒரு ஸ்பெஷலாக பெருசாக ஹாட் பேக் வேறு எடுத்துகிட்டு போவேன், அந்த டபுள் கேரியர் உள்ளே வர மாதிரி. எல்லாம் தீர்த்து வச்சுருவானுங்க. எடுத்து பார்த்தோன்னா லஞ்ச் டைமில் காலியாக இருக்கும், பாதி பேர்த்தோடது காலியாக இருக்கும். அப்புறம் என்னடா செய்யன்ட்டு அப்புறம் எல்லோரும் ஒன்று நிறைய எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைன்னா 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. எப்படி பண்ணாலும் அப்படி தான் எடுத்து சாப்பிட்ருவானுங்க. அப்புறம் எனக்கு வந்து ஒரு நம்மளுக்கு தான் சொந்த தம்பி எதுவும் நம்மள்ட்ட பாசமாக இருக்க மாட்டான். நாங்கள் டாம் அண்ட் ஜெரி மாதிரி தானே சண்டை தான் போட்டுட்ருப்போம், ரொம்ப ஒற்றுமையெல்லாம் இருக்க மாட்டோம் நானும் என் தம்பியும். எங்கே போனாலும் எனக்கு ஒரு தம்பி வந்து என்னைய நேசிக்கிற ஒரு தம்பி வந்து கிடச்சிருவான். அப்போ 10th ரத்னம்னு சொல்லி ஒரு பையன், அவன் சூலூரில் கலங்கல் ரோட்டில் இருப்பான், அவங்களுக்கு சொந்த வீடு. அவங்களும் வந்து இந்த என்னமோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு அந்த மிக்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த இது வச்சுட்டு இருப்பாங்க, அந்த சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. ஏதோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு அவங்க அப்பா ரிட்டையர்ட் தான், ஆர்மி ரிட்டையர்டுன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்குது, ஒரு அக்கா இருக்குது. ஆனாலும் இந்த பையன் வந்து பஸ்ஸில் போகும்போது ரொம்ப எனக்கு வந்து அக்கா அக்கான்ட்டு எனக்கு சீட்டு பிடிச்சி வைப்பான், ரொம்ப பாசமாக இருப்பான். அப்புறம் அவன் போய் அவங்க அம்மாட்ட சொல்லி எனக்கு 2 டிஃபன் பாக்ஸ் கொடு, ஸ்ரீ அக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அப்போ 12th போனதுக்கப்புறம் 12th ஃபுல்லாக அவன் வீட்டிலேருந்து வந்து சோத்தை சாப்பிட்டு தான் நான் உயிர் வாழ்ந்தேன். அப்புறம் 12th வந்து ஒருத்தர் மதுரைக்காரங்க, அவங்க வந்து இங்கே இது இருக்குது, குருத்வாரா இருக்குது கலங்கல் ரோட்டில். அது வந்து ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்த குருத்வாரா தான். இவங்க வந்து மதுரைக்காரங்க, ஆர்மி ரிட்டையர்டு. ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதோ ஏர்ஃபோர்ஸில் யாரையோ தெரிஞ்சவங்களை வச்சு அந்த குருத்வாரா வந்து பெருசாக இருக்கும், ஒரு ஃபேமிலி கீழே தங்கிக்கலாம், ஒரு ஃபேமிலி மேலே தங்கிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்து நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 7-8 சென்ட்டில் இருக்கும் அது பெருசாக. அப்புறம் கோயிலும் அதுலேயே உள்ளே கொடுத்துருப்பாங்க. இவங்களோட வேலை என்னென்னா, இந்த ஆண்டியோட அங்கிள் வந்து ஆர்மியில் ரிட்டையர் ஆகலை, ஆர்மியில் தான் இருந்தார். இவங்க வந்து 3 பசங்களை வச்சுக்கிட்டு அங்கே குருத்வாராவை மெயின்டைன் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு ஏதோ வாடகை ஃப்ரீ, அப்புறம் அவங்களுக்கு ஏதோ காசு வரும். அதனால் அவங்க அப்படி இருந்தாங்க, பிரசாதெல்லாம் செஞ்சுட்டு. அவங்களும் ஆர்மி மேன்ஸ் ஒய்ஃப் தானே, அதனால் அவங்க எல்லாம் கற்றுக்கிட்டு ஹிந்தி நல்லா பேசுவாங்க. அவங்க பிரசாதெல்லாம் செஞ்சுட்டு சாமி சண்டே தானே வருவாங்க, சர்ச்சுக்கு போகிற மாதிரி சிக் பீப்புளும் குருநானக்கை ப்ரே பண்ணுறதுக்கு சண்டே தான் வருவாங்க, மற்ற நாளில் அவ்வளோக்கா வரமாட்டாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் டைமில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா வருவாங்க. அப்போ ஆண்டி எல்லாம் பழகிட்டாங்க. ஆனால் மதுரைக்காரங்க அவங்களோட குழந்தைங்கள வந்து விட வருவாங்க. அவங்க கேஸ் ஏஜென்சிலையும் வேலை பார்க்குறாங்க. அப்போ என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, என்னோட 12th வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, பஸ்ஸுக்கு ஏறி போகும்போது ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அப்புறம் இந்த சிவா, ஷமீமு, அப்புறம் இன்னொரு சுப்புராஜ்னு ஒரு பையன் இருக்கான். எல்லாரும் இப்போ நான் நடுவில் கூட ஃபோட்டோ எடுத்து போட்டேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, ஃபேஸ் காமிக்கல, பேக் மட்டும் காமிக்கிற மாதிரி போட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய கிளாஸ்மேட்ஸை மீட் பண்ணிட்டு வந்தேன்ல ஷமீம் வீட்டில். அப்புறம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதில் இவங்க வீட்டில் ராஜா, பாலா, ஜானு 3 பசங்க. 3 பேரும் எனக்கு வந்து அவனுங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறானுங்க. பாலா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஜானு செகண்ட் ஸ்டாண்டர்ட், இவன் 3rd படிக்கிறான்னு நினைக்கிறேன், ராஜாங்கிறவன் பெரிய பையன். இவங்கெல்லாம் எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாங்க அவங்களே அந்த 12th ஸ்டார்ட்லேயே. அப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு தான் எங்கள் கிளாஸ்மேட்ஸ் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருப்பானுங்களா, அவன் ரத்னம் கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்துருவான். அப்புறம் இப்படியே ஜானு, பாலா வந்து அடிச்சுக்குவானுங்க, எங்கள் ஸ்ரீ அக்கா, ஏன் ஸ்ரீ அக்கா, உன் ஸ்ரீ அக்கான்னு. காலையில் ரிட்டன் வரும்போது, சாயந்தரம் வரும்போது இது பிடிச்சி வச்சுருப்பானுங்க, சீட் பிடிச்சிட்டு. ரத்னம் 3 பேர் சீட் பிடிச்சிட்டு என்னைய ஒருத்தியை வந்து உட்காருன்னு சொன்னால் யார் சீட்டில் போய் உட்காரது. ஆனாலும் மனசு கஷ்டப்பட வேணாண்டு ஒருத்தர் சீட்டில் உட்காருவேன் ஒரு நாள். அப்படி இவனுங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டானுங்க. அப்புறம் இது பெப்சி கிடைக்கும், 1 ரூபா பெப்சி. வீட்டில் ஏதாச்சும் பாக்கெட் மணி கொடுத்தாங்க, சொந்தக்காரங்க ஏதாச்சும் வந்து கொடுத்தாங்கன்னா அந்த பெப்சி வாங்கி சாப்பிட்டுட்டு உறிஞ்சிட்டே வருவோம். ஜிஹெச்சில் இறங்கிட்டு அந்த பெப்சியை எடுத்துகிட்டு, ஓட்டு வீடு தானே, அங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸில் இருக்கும், வந்துடுவோம். அது ஒரு பெப்சி சாப்பிட்டே வர காலம். அதில் பாதி பெப்சி இந்த சைடு சாப்பிட்டு, பாதி பெப்சி யாராச்சும் பக்கத்தில் பஸ்மேட் நடந்து வராங்கன்னா, வேறு பசங்களும் பிள்ளைங்களும் வருவாங்க, அவங்களுக்கு யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 12th முடிக்கிற டைமில் என்ன ஆச்சுன்னா, அவங்களே 12th முடிக்க போகிறோம், இல்லை முடிச்சாச்சான்னு ஞாபகம் இல்லை. அப்போ ஷமீமோட அப்பா, ஷமீம் வந்து முஸ்லீம் பொண்ணு, அவங்களும் அடுத்த ஸ்டாப்பிங்கில் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து எங்கள் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாட்ட என்ன சொல்கிறாருன்னா,
என் புள்ள வந்து நாங்களாம் முஸ்லீமு, ஒரு கிறிஸ்டியன்ஸ் ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறா, உங்கள் பிள்ளைய ரொம்ப சேர வேணான்னு சொல்லுங்கள், ஏன்னா இவங்க 2 பேர் தான் ரொம்ப தோஸ்துன்னு கேள்விப்பட்டேன். அவள் எங்கள் வீட்டுக்கு 12th படிக்கும்போது டெய்லி வருவா. எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் முடித்தோடனே எங்கள் வீட்டுக்கு வருவா, சாயந்தரம் வருவா. எங்கள் அம்மா என்னென்னமோ ஐஸ்கிரீமு, வீட்டில் செய்கிற ஐஸ்கிரீமு என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் இவ வந்து ஓஹோ ஆஹோன்னு சொல்கிறனால எங்கள் அம்மா இவளுக்கு தான் நிறைய ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, இவ நல்லா பாராட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோக்கா எதுவும் சொல்ல மாட்டேன்ல, நல்லா இருக்கா அப்படின்ட்டு போயிடுவேன்ல. அப்போ இவளுக்கு ரொம்ப எங்கள் அம்மா கொடுத்துட்டே இருப்பாங்க அது இதையும் சாப்பிட்றதுக்கு. அப்போ ரொம்ப சுற்றிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் சொல்கிறதுக்கு வந்தேன், உங்கள் பிள்ளைய ரொம்ப சேர விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் வீட்டுக்கு வந்தோடனே ஷமீம் யாரையாச்சும் லவ் பண்ணுறாளா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் லவ் பண்ணுறா, ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஓட்டு வீட்டில் முன்னாடி நின்று நான் இவளை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரத்துக்கு போனேன்னா ஒரு பையன் வந்து சைக்கிளில் நின்றுட்டு இருப்பான், நான் பார்த்துருக்கேன். 12th எனக்கு டியூஷன் வச்சாங்க. ஆனால் கேவி ஸ்டூடெண்ட்டுக்கு கேவி ஸ்கூல் பக்கத்தில் ஏர்ஃபோர்ஸ்காரங்க எடுப்பாங்க, அங்கே டியூஷன் வைக்காமல் ஸ்டேட் போர்டு எடுக்கிறவங்கள்ட்ட டியூஷன் வச்சு அவர் சொல்லி கொடுக்குறதே எனக்கு புரியாது. நான் டியூஷன் போகும்போது நல்லா உருண்டையாக இருப்பேன்னா 12th நல்லா வெயிட் நல்லா இல்லை, ஒரு நார்மலாக இருப்பேன். ரொம்ப குண்டும் இல்லை, ரொம்ப ஒல்லியும் இல்லை. ஆனால் நான் கண்ணாடி வந்து அந்த பிரகதி போட்டிருப்பா தெரியுமா, பஸ்ஸு தான் பிடிசி அந்த பாட்டில் வருவாள் பிரகதி, ஆமாம், ஃபேஸ் மட்டும் நல்லா உருண்டை ஆயிடுச்சு. அப்போ நான் நடந்து போகும்போது அப்போல்லாம் ஈவ் டீசிங் இருக்கும்ல, அப்போ எல்லாம் பேக்கரியில் நிற்கிற பசங்க அவங்க இவங்கன்ட்டு பஸ்ஸு தான் பிடிசி அப்படின்னு பாடிட்டுருப்பாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு பஸ் ஸ்டாண்ட், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கன்சைட் போகணுமா 1 கிலோமீட்ரு. அப்போ எனக்கு பயமாக இருக்கும், நடந்து போவேன், தனியாக தான் போவேன், யாரும் படிக்க மாட்டாங்க என் கூட. அப்புறம் அந்த டியூட்டரும் மேலே ரூம் மாதிரி இருக்கும், அங்கே டியூஷன் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. எனக்கு மண்டையிலே எதுவுமே ஏறாது, சில டைம் அதுவும் கூட பயமாக இருக்கும், என்னடா தனியாக உட்காண்ட்ருக்கோமே, இவர் ஏதாச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணிடுவாரான்னு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஏதாச்சும் பண்ணிடுவாங்களான்னு ஒரு பயம் வருது. அப்புறம் இந்த பையன் வந்து எப்படின்னா என்னையும் சைட் அடிப்பான், ஷமீம்கிட்டையும் லவ் பண்ணிகிட்ருக்கான். என்கிட்ட வலுக்கட்டாயமாக வந்து பேசுவான். அப்புறம் நான் போய் சொல்லுவேன் ஷமீம்கிட்ட, என்கிட்ட வந்து பேசுனா எனக்கு அவ்வளோக்கா சரியாக தோணல அந்த மாதிரி சொல்லுவேன். ஆனால் அவள் கேட்கவே மாட்டாள், இல்லை அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். சரி ஏதோ லவ் ஸ்டோரி ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நானும் சொல்லியிருக்கேன்ல, நான் தான் எங்கே போனாலும் யாரும் என்னைய சைட் அடிக்கிறதா நிறுத்திக்கோங்க, என்னைய லவ் ப்ரப்போசலாக பண்ணாதீங்கன்ட்டு. அங்கேயும் 12th கொஞ்சம் என்னைய க்ரஷ்ஷாக நினைக்கிறவங்க, க்ரஷ்ஷு லவ் பண்ணுறாங்களா தெரில, க்ரஷ்ஷாக நினைக்கிறவங்களும் பசங்க இருக்க தான் செஞ்சாங்க. ஒருத்தன் ஸ்ரீஜேஷி, அவனை வச்சு தான் என்னை ஓட்டிட்டு உட்காந்துருப்பானுங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. அவன் பார்க்குறானாலும் தெரியல, ஐயையோ. அப்புறம் எனக்கு வந்து லவ் லெட்டர் மாதிரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க சில பசங்க. ஆனால் நான் தான் முதலே எனக்கு மாமா பையன் இருக்கான், நான் மாமா பையனை தான் லவ் பண்ணுறேன், நான் மாமா பையன் தான் கல்யாணம் பண்ணுவேன். இங்கே வந்து தமிழன்ஸ் தானே ஜாஸ்தி இருக்காங்க, அதனால எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க, சரி இவளுக்கெல்லாம் ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோக்கா என்னோடய கிளாஸ்மேட்ஸ் யாருமே தைரியமாக வந்து நான் உன்னைய தாண்டி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல. அப்படி சொல்லியிருந்தா கூட தப்பிச்சிருப்பேன் ஒரு அவங்களே. அப்புறம் போபால்லேருந்து வரும்போது நான் எங்கள் அப்பாட்ட என்னமோ ஒரு ஃபீலிங்கு, எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், தயவுசெய்து இங்கே இருங்க, ஒரு ஹிந்திக்கார பையனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு கூட சொல்கிறேன். ப்ரப்போசல்லாம் முடிஞ்சிருச்சு 10th. ஆனால் 11th ஹாஃபுக்கு மேலே வரும்போது நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், ஐயோ போபாலை விட்டு போக வேண்டாம், நிறைய பேர் அங்கேயே இருக்கிறாங்க, வீடு கட்டி செட்டில் ஆகிட்டாங்க, நம்மளும் இங்கேயே செட்டில் ஆகலான்லாம் சொல்லி பார்த்தவர் அவங்களே. எங்கள் அப்பா மட்டும் என் பேச்சு கேட்டிருந்தாரு. இப்போ ரொட்டி சுட்டுட்டு பல்லே பல்லே அப்படின்ட்டு ஒரு பஞ்சாபி, ஒரு நார்த் இந்தியன்னு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிருந்திருப்பேன். என்ன பண்ண, விதி யாரை விதி வலியதுறவங்களே. அதுக்கப்புறம் இங்கே இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் போகுது, இந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆகுறாங்க. காம்பவுண்டில் நிறையா பேர் அத்தை மாமா அந்த மாதிரி பேசுகிறோம், நல்ல காம்பவுண்டில் இருக்கிறவங்களாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் டியூஷன் தான் இங்கே லோக்கலில் போயிட்டுருக்கேன்ல, ஒரு வழியாக 12th முடித்து ரிசல்ட் வருது. எக்ஸும் 12th வந்து டுட்டோரியலில் முடித்தார் தலைவர், அவரும் பாஸ் பண்ணிட்டார். அப்புறம் அட்மிஷன் போகிறதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து இதே மாதிரி தான் 53 அந்த மாதிரி தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன், ரொம்ப பர்சன்டேஜ் எல்லாம் எடுக்கல, 53 அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஏன்னா இதுதான் பட்டர்ஃப்ளை ஓடிட்டுருக்குதுல்ல, லவ்வும் போயிட்டுருக்குதுல்ல. அப்புறம் மெயினாக வந்து 2 காரணத்துக்கு வேண்டி தான் லவ் ப்ரப்போசலை 10th நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணேன். ஒன்று வந்து இந்த முட்டை பார்ஷியல்ட்டி அவங்க வீட்டில் நடந்துச்சா, எங்கள் வீட்டில் பெரிய பொண்ணை
பெருசாக கண்டுக்காமல் சின்ன பையனுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் பெரிய பையனுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து சின்னதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இவர் வந்து 2வது பையன் என்னோட எக்ஸு. அப்போ எனக்கு வந்து மெயினாக அட்ராக்ட் ஆனதே அந்த முட்டை பார்ஷியாலிட்டி தான். ஐயோ நம்ம வீட்லேயும் நம்ம அம்மா அப்பா இது அப்போ பார்ஷியாலிட்டிலேயே வளர்ந்த பையனா நம்மளை நல்லா புரிஞ்சுக்குவான்ல. பார்ஷியாலிட்டி வந்து நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக பாசமாக வச்சுக்கும். அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று, எங்கே பார்த்தாலும் இந்த தமிழ் சினிமா பார்ப்போம்ல, அப்போல்லாம் இது வரும் டிவிடி அந்த மாதிரி வரும்ல, கேசட் போட்டு பார்ப்போம்ல. ஊர்லேயும் கேசட் போட்டு லீவில் பார்ப்போம், கும்பலாக உட்காந்து பார்ப்போம். இங்கேயும் வந்து காம்பவுண்டில் இருக்கிறவங்க கும்பலாக உட்காந்து எல்லோரும் ஷேர் பண்ணி ஒரு 50 ரூபா அந்த மாதிரி தான் வரும். அதை எடுத்து டோட்டலாக ஒரு 10-15 பேர் உட்காந்து விடிய 3 படம் பார்ப்போம் லீவ் நாளில். 11th ஹாஃபுக்கு மேலே வந்தேன்ல, அப்போ 3 படம் பார்ப்போம். அப்போ அந்த படத்துலலாம் 8th 9th படிக்கும்போதுமே படம் பார்க்கும்போது இந்த பார்த்திபன், சீதா, ஒருத்தன் ஹீரோ வந்து கெட்டவனாக இருப்பான், அதுக்கப்புறம் திருந்திடுவான், ஹீரோயின் வந்து திருத்திடுவா. இது வந்து என் மைண்டில் நின்றுச்சு. எனக்கு என்னென்னா, நல்லா படித்து நல்லா வேலையில் இருக்கிற ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணால் என்ன கிரெடிட் கிடைக்க போகுது? சும்மா அவனுக்கு பொண்டாட்டியாக இருந்துட்டு அவ்வளோதான். ஆனால் ஒருத்தன் வந்து கெட்டு குட்டிச்சவராக தருதலையாக இருக்கிறான், அந்த எக்ஸ் வந்து தருதலையாக இருக்கிறான். மெஜாரிட்டியாக அவங்க வீட்லேயே அவனை வந்து படிக்கலை, சரியாக படிக்க மாட்டேங்கிறான், ஃபெயில் ஆகி படிக்கிறான்னு பிடிக்காது. பாக்கு போட்டு சுற்றுறான், தம் அடிக்கிறான்னு பிடிக்காது, ஃபங்க் விட்டுட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. அதனால அவங்க அப்பாவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஜாபில் இருக்காங்க. என்ன ஜாப்னு நான் சொல்ல, ஒரு பெரிய ஜாபில் இருக்கிறாங்க, நல்ல போஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதனால அந்த ஜாபுக்கு தகுந்த மாதிரியே இந்த பையன் இல்லை. பெரிய பையன் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஒபீடியண்ட்டாக இருப்பான், இந்த பையன் சின்னவன் வந்து சரியில்லை, ஒபீடியண்ட்டாகவும் இல்லை. அதனால அவங்க அம்மா அப்பாக்கே அவ்வளோக்கா பிடிக்காது. அப்புறம் அதை வச்சு தான் எனக்கு வந்து என்னென்னா, இவன் வந்து இப்படி தரதுலையாக இருக்கானா, இவனை வந்து கரஸ்லையாச்சும் டிகிரி படிக்க வச்சு ஒரு நல்ல வேலை பார்க்க வச்சுட்டோன்னா, நானும் அதே மாதிரி பண்ணிவிட்டு நல்லா சம்பாரிச்சிட்டோன்னா, நாங்கள் 2 பேரும் சீக்கிரமே பிஸ்னஸ் மேக்னெட் ஆகி சம்பாரிச்சிட்டோன்னா, அண்ணாமலை மாதிரி சாங்கில் வர மாதிரி அப்படியே சம்பாரித்து பெரிய இதாகிடுவோம், அப்பா டக்கர் அம்பானி ஆயிடலாம். அதுக்கப்புறம் நான் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அப்பா சொல்லுவார், கன்னே இல்லை, நான் உன்னைய சுட்டுருவேன் அப்படிம்பாரு. நான் மனசில் நினச்சேங்க, ஐயோ முதல்ல கன்று இருக்கணும்ல சுடுறதுக்கு அப்படின்னு. சும்மா எங்கள் அப்பா வந்து அப்படி மிரட்டுவார், இவன்கிட்ட பேசினேன் டிஓட்டியில் கன் எடுத்து சுட்டுருவேன், கன்னே இல்லை. அப்புறம் எங்கள் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, முடியை டோட்டலாக பிடிச்சி செவுத்தில் பிடிச்சி இப்படி இடித்து, பேசாத, அவன் வந்து உன்னை நடுத்தரில் நிப்பாட்டுவான், அந்த மாதிரி எங்கள் அம்மா அடிச்சிட்ருப்பாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க வீட்டில் ஓகே, எங்கள் வீட்டில் சுத்தமாக ஓகே இல்லை. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், எங்கே ஓகே சொல்லாமல் போயிடுவாங்கன்ட்டு எல்லா பக்கமும் எங்கள் அப்பாவோ அம்மாவோ என்னையை கூப்பிட்டு போக மாட்டாங்க. இவனாலேயே நிறையா ஃபங்க்ஷனுக்கு என்னையை கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இவன் ஜொல்லு வடிப்பான், இவன் ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவான், என்னையை கெடுத்துட்ருவான், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு எங்கேயும் என்னையை ஜாஸ்தி கூப்பிட்டு போக மாட்டாங்க. ரொம்ப கம்மி ஃபங்க்ஷனுக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. அதுவும் கண்ணுங்கிறதுமே எங்கள் அம்மாவோ அப்பாவோ சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னைய. அந்த மாதிரி தான் ஒரு சூப்பர்விஷனில் இருந்துகிட்டே இருப்பேன் நான் 12th படிக்கும்போது. அப்போ இவனும் பாஸ் பண்ணிட்டான், நானும் பாஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்தது வந்து எங்கள் அம்மா, நான் மார்க் கம்மி 53% தானே. அப்புறம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, சரி எல்லா பசங்கள்லாம் பிஎஸ்ஜி அங்கேயும் இங்கேயும் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் தேடி போகிறாங்களே. அப்போ பிஎஸ்ஜி மட்டும் எங்கள் அம்மா கூட நான் போனேன். போயிட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ என்னமோ ஒரு கோர்ஸு, அதை எடுத்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனேன். போனதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இல்லைம்மா நான் வந்து இது படிக்கலை. அப்போ டிசிஏ ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் ஏர்ஃபோர்ஸில் டிசிஏ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. என்னோடய கிளாஸ்மேட் வந்து அங்கே டிசிஏ தான் படிச்சுட்ருக்கா, டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உடனே திருப்பூரில் வந்து எம்என்சி கம்பெனியில் உங்களுக்கு 4500 சம்பளம். அப்போது 40,000 சம்பளம் மாதிரி. அது 4500 பெரிய விஷயம். ஏன்னா வாடகையே 350 450 அவ்வளோதான் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், ஓட்டு வீடு வாடகை. இப்போ அதே வீடு 3500 என்னமோ வந்துருச்சு. அப்போ சரின்ட்டு நான் அம்மாட்ட வந்து, எனக்கு மனசில் என்னென்னா, டிகிரி முடித்து அப்புறம் நம்ம வேலைக்கு போகிறதோட 1 வருஷம் 2 வருஷத்துலேயே நம்ம வந்து சீக்கிரம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்மு. அதனால நான் வந்து திருப்பூர் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எய்மில்
நான் வந்து காலேஜெல்லாம் ஜாயின் பண்ணல, நான் கரஸில் பண்ணிக்கிறேன்ட்டு பிஏ இங்கிலீஷ் தான் பிடிக்குமே, எப்போவுமே இங்கிலீஷில் தான் 70 90லாம் எடுப்பேன். அதனால பிஏ இங்கிலீஷ் போட்டுடலாம் அப்படின்ட்டு, அண்ணாமலை யூனிவர்சிட்டி தானே அப்போ ஃபேமஸ்ஸு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில், சரின்ட்டு போட்டாச்சு. அதுக்கு என்ன ஒரு ஒரு செமஸ்டருக்கே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எக்ஸாமே வரும். அதுக்கு என்ன ஒரு 10 நாளோ 15 நாள் தான் இந்த கிளாஸ் போடுவாங்க, செமினார் கிளாஸ் மாதிரி. அப்புறம் அதுக்கு போயிட்டு வருவேன்னா போகும்போது அப்போ தான் அவன் வந்து திடீர்னு சில டைம் பார்க்க வருவான். அந்த செமினார் கிளாஸில் தான் ஒரு 1/2 ஹவரோ இல்லை 10 நிமிஷமோ எங்கேயாச்சும் ஜூஸ் போய் குடிப்போம், பார்க்க வருவார் தலை. அந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயும் ஒரு முஸ்லீம் பிள்ளை, ஒரு உக்கடத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு வித்யான்னு சொல்லி, அவங்க ஹிந்து தான், அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆனாங்க ஒரு அவங்களே கரெக்டாக உக்கடத்தில் இருக்குது. அப்போ அவங்க வீட்டுக்கு போகிறது, அந்த முஸ்லீம் பிள்ளை வீட்டுக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அங்கேயும் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சு அந்த கரஸ் படிக்கும்போது. அப்படியே நான் வந்து பிஏ முடித்தாச்சு. எக்ஸ் வந்து பிகாம் போட்டார். ஆனால் பிகாம் போட்டுட்டு இவர் படிக்கவே இல்லை. இவர் வந்து அப்போ வந்து கோழி பண்ணை ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து அவங்க அப்பா கேட்டிருக்காரு போல் இருக்கு, நீ வந்து லைன்மேன் ஆகிறியா, அதுக்கு கொஞ்சம் காசு செலவாகும், லைன்மேன் ஆகிறியா இல்லை என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. நான் லைன்மேன்லாம் ஆகலை, நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க, அந்த மாதிரி கேட்டிருக்காரு போல் இருக்கு. அவங்க அப்பாவும் அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன், மேபி 1 லட்சம் இல்லை, அப்போ வந்து 30-40 இருந்திருக்கும், ஞாபகம் இல்லை கரெக்டாக, ஏதோ ஒரு அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் கொடுத்துட்றேன் அந்த மாதிரி சொல்லி அவர் வந்து கோழி பண்ணை போட்டாச்சு. போட்டுட்டு இது பண்ணுறாரு, கரஸில் வந்து படிக்கிறாரு. ஆனால் கரஸில் வந்து படிக்கலை, எக்ஸாமும் எழுதலை, ஒன்றும் புரியல. பசங்க நல்லா கோழி பண்ணை ஒரு தனியாக ஒரு இடத்துல வச்சனால நல்லா அந்த இடத்துல பசங்க வர்றது, தண்ணி அடிக்கிறது, பசங்க கேங் சேர்ந்தால் எப்படி இருக்கும் 12th முடித்ததுக்கப்புறம், பெரிய ஆம்பளை பசங்க ஆயிடுறாங்களா, அந்த மாதிரி கோழியை அடித்து செத்துப்போன கோழியை வந்து இவங்க குக் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 40 நாளுக்கு மேலே, 40 50 நாள் ஏதோ அந்த கோழி வளரும்ல, வளர்ந்ததுக்கப்புறம் 8500 காசு வரும். அப்போது நான் சந்தோஷப்படுவேன், ஓ 8500 காசு வருது, 2 மாதம் கழித்து வந்தாலும் 8500 வருது, அப்போ நம்மளுக்கு சோறு கஞ்சி ஊற்றிடுவான், அந்த மாதிரி நான் நினைப்பேன். அப்போ ஃபேமிலி காசு போட்டிருக்கனால ஃபேமிலிக்கு கொடுத்துருவார், அம்மாட்ட கொடுத்துருவார் போல் இருக்கு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் சரக்கு அடிக்கிற இதெல்லாம் பழக்கம்லாம் வந்திருக்கு. சரக்கு அடிச்சிட்டெல்லாம் எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணிலாம் அனுப்பிச்சிருக்காரு. சரக்கு அடித்த மாதிரி அப்படியே போதையில்னு உட்காந்து தென்னை மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு கில்லு குடிச்சாரா தெரில, ஆனால் போதையில் இருந்தார். அப்புறம் பேட் ஹேபிட்ஸு பாக்கு போடுறது, அந்த இது சாந்தி பாக்க என்னமோ அதெல்லாம் போடுறது, இந்த மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் தம் அடிக்கிறது, நார்மல் பாக்கு போட்டுட்டு இருந்தது, வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருந்த பழக்கம் போய், வெத்தலை பாக்குனா அந்த பாக்கு மட்டும் சாப்பிட்றது பழக்கம் போய் இன்னும் அதில் தான் க்ரோ ஆகியிருக்கார் ஐயா. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுவார். எனக்கு வந்து அப்போல்லாம் இது என்ன ஃபோனு, அந்த டிஓடிலையும் காயின்ஸ் போடுறது, இல்லைன்னா பணம் உங்களுக்கு ரீடிங் போயிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபோனு. எங்கள் வீட்டில் டிஓடி இருக்குது. டிஓடியில் நிறையா ஃபோன் பண்ணி நிறையா பில் வந்துட்டால் எங்கள் அம்மா செருப்படி மண்டையை பிடிச்சி குலுக்கிடுவாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன், பக்கத்து வீட்டு அக்காட்ட சொல்லியாச்சு. அவங்க வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க. அந்த சின்ன அக்கா வந்து வேலையை விட்டு வந்தோன்னே, வா தேவி நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு 7:30 மணிக்கு மேலே நான் வந்து இது படிக்க போனேன், டிசிஏ படிக்க போனேன். டிசிஏ படிக்க போன இடத்துல போகிற வழியில் பார்லர். அப்போ எனக்கு நம்மளுக்கு தான் சின்னதுலேருந்தே ஏதோ ஒன்று வந்து சொல்லுது மனசு, ஆனால் நம்மளுக்கு பியூட்டிஷியன் அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் நான் என்னோடய 9th ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு தடவை எங்கள் அக்கா வந்து தஞ்சாவூர் பார்லரில் ஐப்ரோஸும் ஹேர் கட்டுக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து பார்லரு இப்படி தான் இருக்குங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. அப்புறம் ஹேர் கட் பண்ணாங்க. அப்புறம் ஐப்ரோஸ்க்கு வந்து ப்ளக்கர் கொடுத்தாங்க. அப்போல்லாம் என்னென்னா, ஒரு தடவை ஐப்ரோஸ் எடுத்துகிட்டு மாதம் போக வேண்டாம், அந்த ப்ளக்கர் இருக்குல்ல, ப்ளக்கர் வச்சே நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் வளர எடுத்துக்கணும். அந்த மாதிரி அது 5 ரூபா ஏதோ வரும். ஐப்ரோஸும் 5 ரூபா தான். அப்படி தான் இருந்துச்சு. ஒரு தடவை தானே போயிருக்கேன் எங்கள் அக்கா கூட. அப்புறம் வந்தோடனே என்ன பண்ணியிருக்கேன், அவங்க பண்ணது ப்ராப்பராக இல்லைன்னு நான் தனியாக ஸ்ட்ரெயிட் கட்டிங் வீட்டில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம 9th படிக்கும்போது, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது.
அப்புறம் இங்கே பார்லரை பார்த்தோன்னே, ஓ பார்லர் இருக்குது, அப்போ நம்ம பேசாமல் இதை படிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் படிச்சுட்டு அதையும் படிக்கலான்ட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து சொன்னால், எங்கள் அப்பா அம்மா முடியவே முடியாது. அப்போல்லாம் வந்து ப்ராஸ்டியூஷனும் போயிட்டுருக்குமா, பார்லர் 2 தான் இருந்துச்சு சூலூரில். ஜிஹெச் பக்கத்தில் ஒன்று, பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒன்று. அப்போ நிறையா ப்ராஸ்டியூஷனோட இதெல்லாம் வரனால எங்கள் அப்பா வேறு ஸ்கூலும் ஆரம்பிச்சிட்டார். ஒரு அவங்களே 95லேயே ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டார். கரெக்டாக நான் 12th முடித்தேன்ல, அப்போ ஸ்கூலும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நான் காலேஜ் போகாமல் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்ததுக்கு ஒன்று, எங்கள் அப்பா கூட ஸ்கூலுக்கு போகிறேன். என்னோடய லீவ்லேயே ஸ்கூல் ஆரம்பித்து, அது ஒரு பெரிய கதை. ஸ்கூல் ஆரம்பித்தவர் தனியாக ஆரம்பிக்க வேண்டியதானே, எங்கள் அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே. அப்படிலாம் சொல்லாமல் சூலூரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கள் அம்மா நல்லா டேலண்டட் தானே, பொறுங்க இடம் வாங்கி ஆரம்பிக்கலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க எங்கள் அம்மா. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, அந்த ஈகோ, அம்மாட்ட என்ன கேட்குறது, அந்த 40+ வந்துருச்சா அப்பா அம்மாவுக்கு. அப்போ கொஞ்சம் ஒற்றுமையாக இல்லாமல் நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஈகோ வந்துருச்சு 2 பேர்த்துக்கும். அப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு தெலுங்குக்காரங்க ஒரு அங்கிள், அவங்க வந்து ஏர்ஃபோர்ஸ் ரிட்டையர். இவங்க எல்லாரும் சேர்ந்து கலங்கல் ரோட்டில் ஒரு பூத் இருக்கும், ஒரு அங்கிளோட பூத்து, அதில் டெலிஃபோன் பூத்து. அங்கே வந்து அவங்க மாமனாரும் அந்த அங்கிளும் 2 பேருமே ரிட்டையர் ஆனவங்க, 2 பேர் தான் பூத் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அதில் வந்து சில டைம் இவங்க வந்து காங்கேயம்பாளையத்துலேருந்து வரனால, 2 பேரும் அந்த தாத்தாவும் அந்த அங்கிளும் காங்கேயம்பாளையத்துலேருந்து வரனால பூத் வந்து ஃப்ரீயாக இருக்காது. சில டைம் வந்து கூட்டமாகவே இருக்கும் பூத்து. அப்போ பத்த மாட்டேங்குது ஆள், காயின்ஸ் எல்லாம் ஏமாற்றிடுவாங்களா, கொடுக்காம கூட போயிடுவாங்க. 2-3 கேபின் மாதிரி கூட போட்டிருப்பாங்களே, கொஞ்சம் பெரிய கடை தான். அப்போ எங்கள் அப்பா வந்து ஃப்ரீயாக இருக்கிறனால ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஃப்ரீயாக தானே இருக்குன்ட்டு போயிட்டு இருந்தார். நானும் எங்கள் அப்பாவும் இருங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதை முதல் சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே வரேன். என்னாச்சு, ஒரு தெலுங்குக்காரங்க, அவங்களுக்கு தான் இந்த பனிக்கம்பட்டி வந்து அவங்களுக்கோ அவங்க ஒய்ஃபுக்கோ நேட்டிவ். அந்த ஆமாம், என்னது ஹோம் டவுன் மாதிரி. எங்களுக்கு தெரியாதுல்ல அந்த பனிக்கம்பட்டி எங்கே இருக்குன்ட்டு. அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஸ்கூல் ஆரம்பிக்கலான்ட்டு. 3 பேரோ 4 பேரோ ஏர்ஃபோர்ஸ்காரங்க 3 பேர், எங்கள் அப்பா மட்டும்தான் ஆர்மி. எல்லோரும் சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அங்கே போய் ஸ்கூல், நர்சரி ஸ்கூல் ஆரம்பிக்கலான்ட்டு. ஆனால் காசு யாருமே செலவு பண்ணல போல தெரியுது. அப்போ எங்கள் அப்பாவே முந்திரி கொட்டையாட்டம் ஏதோ அந்த 3 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்ததில் எல்லாம் தானம் பண்ணிவிட்டு, கொஞ்சம் நஞ்சம் கம்மி செலவு தானே ஓட்டு வீட்டுக்கு. அப்போ டெய்லி அந்த மாத பென்ஷன் வரதுல கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்சுருக்கிறதுல ஒரு 10,000 செலவு பண்ணி ஒரு இது மாதிரி, என்னது கோழி பண்ணை மாதிரி, அது வீடு, கோழி பண்ணையெல்லாம் இல்லை, கோழி பண்ணையை எடுத்துட்டாங்க. ஆனால் அது வீடு மாதிரி இருக்கும், கோழி பண்ணையாக இருந்தது முன்னாடி பனிக்கம்பட்டியில், கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். அந்த இடத்துல வீடு மாதிரி பிடிச்சி அதை நர்சரி எல்கேஜி யூகேஜி மட்டும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை வச்சுருக்காரு. பூஜை வைக்கிற டைமில் தான், இனாக்ரேஷன் டைமில் தான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டாகணும்ல ஃபேமிலியன்ட்டு, எல்லா ஃபேமிலியும் கூப்பிட்டு நாங்கள் ஒரு பஸ்ஸு மாதிரி வேன் மாதிரி ஏதோ பிடிச்சி போனோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ எங்கள் அப்பா தான் ஆரம்பிச்சிருக்காரு, எங்கள் அப்பா தான் செலவு பண்ணியிருக்காரு. அவங்கெல்லாம் வந்து பார்ட்னர்ஸு, ஆனால் சோஃபார் வந்து எதுவுமே செலவு பண்ண, இவர் முந்திரி கொட்டையாட்ட செலவு பண்ணியிருக்காரு. அப்போ எங்கள் அம்மா வந்து, எங்கள் அம்மாவுக்கு பார்ட்னர்ஷிப்லாம் பிடிக்காது. எங்கள் அம்மா வந்து தூர்தர்ஷி மாதிரி, முதல்ல ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு நல்லா செம்ம மைண்ட் எங்கள் அம்மாவுக்கு, செம்ம ப்ரில்லியண்ட் எங்கள் அம்மா. அப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லலை பரவாயில்ல, ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டார். ஆனாலும் எங்கள் அம்மாவுக்கு கோவம், அதனால எந்த பார்ட்னர்ஸும் வரல, சரின்ட்டு ஒதுங்கிட்டாங்க. பனிக்கம்பட்டியில் இங்கேருந்து வச்சுருக்காரு, 20 கிலோமீட்டர் போகணும் சூலூர்லேருந்து. டிவிஎஸ் 50 தான் இருக்குது. காசும் ஷார்ட்டேஜ், எல்லாம் நாம சாத்திட்டாங்களா சொந்தக்காரங்க 3.5 லட்சத்தை. அப்புறம் என்னத்தை பண்ண முடியும், சரி அப்படின்ட்டு எங்கள் அம்மா வரமாட்டேங்கிறாங்க ஸ்கூலுக்கு. அப்புறம் நான் தான் அங்கே 12th முடிச்சுட்டு கரஸில் போட்டுட்டு உட்காண்ட்ருக்கேன். அப்போ 95ல் நான் முடித்தேன். ஆனால் நான் முடித்தோன்னே டிசிஏ ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்தேன்னு நினைக்கிறேன், இவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டனால கொஞ்சம் டைம் எடுத்தேன். ஆமாம், 6 மாதம் 95ல் ஏப்ரலில் முடித்து 6 மாதம் நான் எதுவும் பண்ணல. 6 மாதம் எங்கள் அப்பா கூட ஸ்கூலுக்கு டிவிஎஸ் 50ல் 2 பேர் போவோம். அதான் சைக்கிள் இவர் தானே சொல்லி கொடுத்தாரு. அப்பப்போ லாரி வருது, அப்பப்போ கார் வருது அப்படின்ட்டு போவேன். எங்கள் அப்பா விடமாட்டார், பின்னாடி உட்காந்து நீ தான் ஓட்டணும், நீ தான் ரிட்டன் வரும்போது ஓட்டணும் அப்படிம்பாரு. நான் பயத்துலேயே ஓட்டிகிட்டு வரேன். எனக்கு என்னமோ அந்த 2 வீலர் ஓட்டுறது முதல்ல இருந்தே பிடிக்கல, உயிர் பயம் நிறையா. அதனால ஒரு லாரி பார்த்தோன்னே எனக்கு யம தர்மராஜாவே வர மாதிரி இருக்கும், பாச
கயிறு எடுத்துகிட்டு. அதனால எனக்கு சரியான பயம் வரும், அவங்களே சரியான உயிருக்கு பயந்துட்டுருப்பேன். அப்புறம் 6 மாதம் இப்படியே டிவிஎஸ் 50லேயே போகும்போது ஒரு குழந்தையா சேர சேர ஒரு 7 குழந்தைங்க சேர்ந்தாங்க. போகும்போது 3 பேர்த்த இல்லைன்னா 2 பேர்த்த கூப்பிட்டு போயிடுவோம். ஆமாம், 2 பேர்த்த கூப்பிட்டு போயிடுவோம். திருப்பி எங்கள் அப்பா வருவார் தனியாக. அப்புறம் 2 பேர்த்த கூப்பிட்டு வருவார். இப்படியே 7 பேர்த்தையும் எங்கள் அப்பா டிவிஎஸ் 50ல் கூப்பிட்டு வருவார். அந்த சும்மா ஒரு 200-300 மீட்ரு அடுத்த ஸ்டாப்பிங் மாதிரி. அப்படி போச்சு. அப்படி ஸ்கூலு இதாச்சு. 6 மாதம் கழிச்சு அப்புறம் எங்கள் அம்மாவோட கோவம்லாம் தணிஞ்சு, சரி பரவாயில்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு மெட்டடோர் வண்டி எடுத்தாங்க. எவ்வளோக்கு எனக்கு தெரிஞ்சு 55 65 ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வண்டி எடுத்தாங்கிறவங்களே, இல்லை கம்மியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோக்கு எடுத்தாங்கன்னு ஞாபகம் இல்லை. அமரர் உறுதி வண்டி பழைய காலத்து இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வண்டி. அது என்னென்னா பழைய வண்டிங்கிறனால எஃப்சிக்கு போனால் காசு அடிக்கடி ரிப்பேர் ஆயிரும். காலங்காத்தால் தண்ணியோடு நிற்கணும், ரேடியேட்டர் சூடாயிரும். டெய்லி நான் தான் போய் தண்ணி ஊற்றி எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்புவேன். எங்கள் அம்மா 4:30 மணிக்கெலாம் ஏஞ்சி சமையல்லாம் பண்ணிடுவாங்க. நான் வீட்டில் இருக்கிற 6 மாதமாக கரஸில் மட்டும் படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் கரெக்டாக டிசம்பர் அந்த மாதிரி எங்கள் அம்மா ஜாயின் பண்ணிட்டாங்களா ஸ்கூலு. அப்போ நான் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜனவரி அந்த மாதிரி ஜாயின் பண்ணேன். ரெண்டுமே டிசிஏக்கு போனேன். ஒரு வாரம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்போ தான் அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு அதெல்லாம் வரும்ல, எம்எஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் வரும்ல, அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அப்புறம் ஆண்டாள், அந்த இன்ஸ்டியூஷன் பேர் வந்து ஆண்டாள், ஆனால் ஏர்ஃபோர்ஸ் நடத்துது. ஆண்டாள் அதில் தான் எக்ஸாம் எழுதி ஆண்டாளுக்கு தான் போய் ஆண்டாளில் இருந்தால் சர்டிஃபிகேட் வரும். கோயம்புத்தூரில் ஆண்டாள்து சில பேர்த்துக்கு தெரியும், அந்த 70s கிட்ஸ்க்கு. அப்புறம் அங்கேருந்து வர வழியில் தான் பார்லரை பார்த்து அதில் அட்ராக்ட் ஆகி தான் நம்மளுக்கு வந்து இதுதான் சரி வரும், நம்ம டிசிஏ படிச்சுட்டுலாம் போடுறாரா தெரியல. ஏன்னா பூத்தில் என்ன பிரச்சனைனா எங்கள் அப்பாவும் ஒரு வகையில் சந்தேக பிராணி ஆகிட்டார். பூத்தில் வந்து நிறையா பிள்ளைங்க வந்து லவ் மேட்ரு பேசுமா, ஒரு மாதிரி அசிங்கமாலாம் பேசுவாங்களே, இவங்கெல்லாம் உட்காந்து இப்படியே யோசனை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்குவாங்க. இந்த ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இழுத்துட்டு ஓடிடுவாங்க. நிறையா 70s கிட்ஸ் தான் நிறையா இழுத்துட்டு ஓடுற கதையே பண்ணியிருப்பாங்க கல்யாணம். அதனால எங்கள் அப்பாவுக்கு வந்து பயம், திருப்பூர் போனான்னா திருப்பூர் வந்து ஒரு வேஸ்ட்டு, அங்கே போனால் இழுத்துட்டு ஓடிடுவாங்க, லவ் பண்ணுவாங்க அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வந்து. ஏன்னா நிறையா திருப்பூர் பிள்ளைங்க, திருப்பூருக்கு வேலைக்கு போகிற பிள்ளைங்க தான் அந்த பூத்தில் வந்து பேசுகிறவங்களே. அதனால எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சந்தேகம், என் பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணிடுவா. எங்கள் அப்பாவுக்கு தெரியும் இங்கே வந்து எக்ஸிட்ட அஃபேர் போயிட்டுருக்குன்ட்டு. ஆனாலும் அது மாறிடும், மேபி இந்த மாதிரி ஏதாச்சும் மாறிடுவா அங்கே போனால், லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவன் சரி வரமாட்டான்ட்டு மேபி மாறிடுவா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து உட்காந்துருச்சு. அதனால் என்னை வந்து டிசிஏ முடி, ஆனால் நீ திருப்பூரில் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு வேற சொல்கிறாரு. அப்போ எனக்கு சரி பார்லர் முடிப்போம், நம்ம பாட்டுக்கு பார்லரை முடிச்சுட்டு நம்ம பார்லர் போட சொல்லிடலாம் அப்பாட்ட சொல்லி. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி வருது, அதனால அதில் கடை போட்டுடலாம் அப்படின்ட்டு ஐடியா. எவ்வளோ தெரியுமா? 1500 6 மந்த்ஸுக்கு டிப்ளமா இன் பியூட்டி தெரப்பி, ப்ரைடல் மேக்கப் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் போகிறேன். போனோடனே 1500க்கு அங்கே கேட்குறாங்க. போகிறதுக்கு முன்னாடி 1500 அங்கே கேட்குறாங்க 6 மந்த்ஸ்க்கு. அதே மாதிரி 6 மந்த்ஸுக்கு வந்து அது ஏர்ஃபோர்ஸ் சர்டிஃபிகேட்டோடு வரும். இங்கே வந்து 6000 கேட்குறாங்க. பூ மார்க்கெட்டில் அவங்களோட கடை இருக்குது, ஜிஹெச் பக்கத்தில் இருக்குது. அவங்க ஏர்ஃபோர்ஸ் ரிட்டையர்டு தான், அமுதான்னு சொல்லி சூலூர்காரங்களுக்கு தெரியும். அமுதா அந்த ஆண்டி பார்லரு, அவங்க சூப்பர் டேலண்டடு. விஷாலின்னு ஒருத்தர் வச்சுருந்தாங்க, அவங்களும் செம டேலண்டட் அவங்களே. 2 பார்லர் தான் இருக்குது. எல்லோரும் பிரிட்டி குவீன்ஸ் தான், இதை விட்டால் பிரிட்டி குவீன்ஸ் தான் போவாங்க. பிரிட்டி குவீன்ஸில் தான் நல்லா எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அது மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். விஷாலி பார்லர் வந்து எங்கள் அக்காவுக்கு வேண்டி ஒரு தடவை போயிருக்கேன். அமுதா பார்லரும் எங்கள் அக்காவுக்கு வேண்டி ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்கு ஒரே தடவை போயிருக்கேன். நான் போய் பண்ண விடலை, எங்கள் அம்மா ஒரு தடவை பண்ண விட்டாங்க, அவ்வளோதான். தஞ்சாவூரில் போய் பண்ண விட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் இங்கே கிளாஸுக்கு கேட்கும்போது 6000 ரூபா சொல்கிறாங்களா. எங்கள் அப்பாவுக்கு தான், எங்கள் அம்மாவும் அப்பாவும் இதில் இன்ட்ரெஸ்டடே கிடையாது. ப்ராஸ்டியூஷன் தனியாக போயிட்டுருக்க இந்த பிஸ்னஸ், இந்த பார்லரில் அப்படின்ட்டு அது வேறு பயம். இவங்களுக்கு புரியல, பியூட்டிஷியன்னா என்னங்கிறது பெருசாக புரியாதுல்ல, அப்போ அந்த ஜென்ரேஷனில் தெரியாதுல்ல. அதனால் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா முக்கியமாக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எனக்கா
என்னடா பண்ணுறதுன்னு நான் பட்னியாக இருந்து நான் வந்து டிசியும் போக மாட்டேன், பார்லர் படிக்க வைக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன், நான் இப்படியே செத்துருவேன்ட்டு எங்கள் அம்மா தண்ணி பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும், கண்ட நேரத்தில் தண்ணி வரும், துணி துவைக்கணும், பாத்திரம் யார் கழுவா, இதெல்லாம் நான் பண்ணுறேன், அதெல்லாம் விட்டு போயிடணும்னாமா. அதனால எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ வந்து விட்டுருவ, இதெல்லாம் செய்ய முடியாது, காலையில் டிசிஏ கிளாஸுக்கு போகணும், இல்லை காலையில் பார்லர் கிளாஸுக்கு போகணும், சாயந்தரம் டிசிஏ கிளாஸ் போகணும், அப்போ போகணும் வரணும், திருப்பி போகணும் வரணும், அது சரி வரல, அதனாலேயே வேண்டாம் வேண்டாங்கிறாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும். அப்புறம் நான் பிடிவாதமாக இருந்து நான் போய் ஆவேன்ட்டு அப்புறம் எங்கள் அப்பா வந்து கஞ்ச பிசினாரியா 2 பேரும் காசும் ஸ்கூலில் வர்றதெல்லாம் ஸ்கூலில் போட்டே இருக்காங்க, பெஞ்சு வாங்க அடுத்தடுத்து நிறையா வாங்கிட்டே இருக்காங்க. அதனால இவங்களுக்கு எனக்கு செலவு பண்ணுறதுக்கு இதாகாமல் என்னோடய கரஸில் இருக்குல்ல கோர்ஸ் உறவுகளே, கரஸில் இருக்க கோர்ஸு பிஏ எம்ஏ எல்லாமே என்னோடய சொந்த காசில் நான் பார்லர் டெய்லரிங் பண்ணி, பார்லரில் கொஞ்சம் தான் வருமானம் வரும், டெய்லரிங்கில் தான் ஒரு அளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு, அதுதான் ஒரு கேரண்டியாக வர மாதிரி இருக்கும். அப்புறம் டியூஷன் எல்லாம் எடுத்து நான் தான் படித்தேன். பிஏஎம்ஏ வந்து எங்கள் அப்பாலாம் காசு கொடுக்கல, நான் தான் படித்தேன். இதுக்கு 1500 மட்டும் கொடுத்தாங்க. 6000 கொடுக்கறதுக்கெல்லாம் முடியாது, ஸ்கூலில் நிறைய இன்புட் போட்டுட்ருக்கோம், எங்களுக்கு பிடிக்கல, அதனால் 1500 கோர்ஸ்க்கே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரங்கள்ட்ட அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே சர்டிஃபிகேட்டு, டிப்ளமா சர்டிஃபிகேட்டு. அங்கே என்ன பிரச்சனைனா, அங்கே அந்த பொம்பளை வந்து அந்த என்னோடய டீச்சர் என்ன பண்ணுன்னா, ஹிந்திக்காரங்கள்ட்ட பார்ஷியல்ட்டி, நம்ம தலையிலேயே பார்ஷியல்ட்டி தான் எழுதியிருக்கு. அங்கே போனால் ஹிந்திக்காரங்கள்ட்ட கண்ணை காமிச்சு, நீ ஐப்ரோஸ் எடு, நீ ஹேர் கட் பண்ணுன்னு ப்ராக்டிக்கலுக்கு கண்ணை காமிச்சிரும். எனக்கா ஐயோ இங்கேயுமா இப்படி போராட வேண்டியதாக இருக்குன்ட்டு அங்கேயும் போராடி அப்புறம் மனசில் வந்து இவங்க எல்லாத்தோட நான் தான் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா அவங்க எத்தனை பேர் என் கூட 5 பேரோ 6 பேரோ எல்லாம் ஆண்டிங்க தான், கல்யாணம் ஆனவங்க எல்லோரும் படித்தாங்கள, அவங்களில் நான் தான் பெஸ்ட்டாக படித்தேன். என்னோடய டீச்சர் அவங்க போஸ்டிங் போகும்போது இதை எடுத்துக்கிறியா, 600 ஏர்ஃபோர்ஸில் கேட்குறாங்க வாடகைக்கு, 2 ரூம் இருக்கும், ஃபர்னிச்சர் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க, நம்ம வாடகை மட்டும்தான் கொடுக்கணும். அப்புறம் ஏர்ஃபோர்ஸுக்காரங்க ஆஃபீஸர் வீட்டில் போய் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹேர் ஸ்டைலு ஃபேஸ் மேக்கப்லாம் பண்ணோன்னா மட்டும் பண்ணும். இதுதான் எவ்வளோ வருமானம் வந்தாலும் நம்ம வச்சுக்கலாம், 600 கட்டினா போதும். அப்போ நான் எங்கள் அப்பாட்ட வந்து சொல்கிறேன், 600 கட்டினா போதுமாம்மா, டிசியே முடிச்சாச்சு. எங்கள் அப்பா முடியாது, திருப்பூர்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதை முடிச்சாச்சு, பார்லர் கோர்ஸு போன உடனேவே 1 மாதம் ஆகிறதுக்குள்ளேயே 5 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் எடுத்தேன். ஃபஸ்ட்டு மந்த்லேயே, படிக்கவே இல்லை, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல, ஃபஸ்ட்டு மந்த்லேயே ஐப்ரோஸ்க்கு கதிர் மில்ஸ்லேருந்து பக்கத்து வீட்டு அக்கா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் எடுத்தாங்க. அப்போ இதை வந்து நான் இந்த எபிசோடை இன்னும் கொஞ்சம் அடுத்த இதுலேயும் சொல்கிறேன் உறவுகளே. இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன்னா 1 மணி நேரம் ஆகுதில்ல, இன்னும் 5 நிமிஷத்தில் 1 மணி நேரம் ஆயிரும். இந்த பார்லர் கோர்ஸ் முடித்தது, பார்லரில் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி நான் ஓட்டு வீட்டில் வச்சு எப்படி வந்தேங்கிறது அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு வழியாக பார்லர் வச்சு முடிச்சாச்சு. பார்லர் வந்து வீட்டில் தான், வெளியெல்லாம் வைக்கல, ஓட்டு வீட்டிலேயே சும்மா ஒரு சின்ன போர்ஷன் தான், அதெல்லாம் டீட்டெயில் சொல்கிறேன். அப்புறம் டெய்லரிங் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் டெய்லரிங்கு, அது ஒரு பொண்ணு சொன்னாங்க, அதுவும் எப்படி படித்தேன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மாவே டெய்லர், ஆனால் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. டியூஷன் வந்து சைட் பை சைட் போயிட்டுருக்குது. நிறைய விஷயம் இருக்குது இதில், டியூஷன் காசு என்ன ஆச்சு எல்லாமே நான் சொல்கிறேன், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அப்புறம் 25 ஏஜ் வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணல, நான் பண்ணால் என்னோடய எக்ஸை தான் கல்யாணம் பண்ணுவேன். நல்லா அடி வாங்கியிருக்கேன், திட்டு வாங்கியிருக்கேன், அம்மா அப்பா பேசாமல் இருப்பாங்க, ஆனாலும் நான் இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு 25 வயசு வரைக்கும் சும்மாவே இருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா சரி 25 வயசாச்சு, எங்கள் அப்பா மெதுவாக வந்து சொல்கிறாரு, எனக்கும் ஒரு லவ் ஸ்டோரி இருந்துச்சு, எங்கள் காதல் தான் சேரலை, உன் காதலாச்சும் சேரட்டும் அப்படின்னு எங்கள் அப்பாவும் 25 வயசு வரும்போது மாறிட்டார், மெல்ட் ஆகிட்டார். ஒரே பையனை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுற ஆசையில் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் இவர் கோழி பண்ணை வச்சு ஒரு 8500 வருதுன்னு கேள்விப்படும்போது சரி 4500 பெரிய விஷயம், 8500 2 மாதத்துக்கு வருதுன்னா அதே தானே, சரி எப்படியோ பொழைச்சிக்குவான் பார்த்துக்குவான் அந்த மாதிரி நினச்சிட்டு, அப்புறம் அவங்க அப்பா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நல்ல ஜாபில் இருக்கிறனால இவன் சோறு போடலைனாலும் மாமனார் மாமியார் போடுவாங்க, மச்சினன் தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சி 25 வயசில் பெரியவங்கள்ட்ட பேசினாங்க, அத்தை மாமாட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினாங்க. இந்த மாதிரி தெரியும்ல, எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துட்டையும் தண்டோரம் அடித்தாச்சு இவன் ஏன் அப்படின்ட்டு. அப்புறம் 10 வருஷம் லவ்வில் 4 தடவை தான் நான் வெளியே சந்திச்சிருக்கேன். 4 தடவை எங்கெங்கே அப்படிங்கிறதும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 4 தடவை சந்தித்ததில் மருதமலை கூப்பிட்டு போய் சாக்லேட் ஊட்டுற மாதிரி, டெய்ரி மில்க் ஊட்டுற மாதிரி ஃபோட்டோ,
ஒரே ஒரு ஸ்ட்ரா, ஒரு பாட்டில் 2 ஸ்ட்ரா வச்சு குடிக்கிற மாதிரி எல்லாம் எவிடன்ஸ் எடுத்து வச்சுட்டான் ஒரு அவங்களே கிரிமினலு. ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அந்த கல்யாண டைமுன்னு வருதுல்ல, நான் சேவிங்ஸ் வைங்க, இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு விடலைன்னா நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சு சம்பாரித்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஷேவிங்கா டெய்லி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் உறவுகளே. அப்புறம் என்ன பண்ணுவான்னா, நான் கட்டாக டெய்லரிங் இருக்குது, டியூஷன் இருக்குது, பார்லர் ஒரு அளவுக்கு அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. பார்லர் கோர்ஸுக்கு அப்போ தான் கேட்க வராங்க, 6000 கோர்ஸு. அப்படி வருமானமாக வருது. அப்போ நான் சேர்த்து வச்சிட்ருக்கேன். இவன்கிட்ட சேவிங்ஸ் வைங்க அப்படின்னு சொன்னால் ஷேவிங்கா நான் பண்ணிட்டேன் அப்படிம்பா திமிருக்குனே சிரிச்சுக்கிட்டு. அப்புறம் நான் தான் டிஓடியில் வெளியே போய் பேசணும். இவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பான். அவனோட ஃப்ரெண்டோட கடையில் உட்காந்துட்டு அவன் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான். நான் ஆம்பளை மாதிரி நான் பே பண்ணிகிட்ருப்பேன். அவர்களே நான் பார்ப்பேன், 100 ஆச்சா, ஓகே வாட்ச் கொடுக்கணுமா, மோதிரம் கொடுத்துட்டு போகணுமா தெரியல, நம்மள்ட்ட கேஷ் அவ்வளோக்கா இருக்காது. நான் சேவிங்ஸ் வச்சுட்ருப்பேன், நிறையா காசு சேவ் பண்ணி வச்சுட்ருப்பேன். ஆனால் அப்போ எடுத்துகிட்டு போகிறது கம்மியாக தானே எடுத்துகிட்டு போவோம். அப்படியெல்லாம் லொல்லு பண்ணுவான். ஒரு டிஓடியில் ஃபோன் பேசுகிறது கூட நான் காசு கொடுத்து தான் லவ் பண்ணுற காலத்தில் பேசியிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு 5-6 வருஷம், 5-6 வருஷம் இல்லை, 12th முடிச்சு இருக்கும், ஒரு 7 வருஷம் நான் தான் டிஓடியில் காசு செலவு பண்ணி பேசிகிட்ருப்பேன் இவர்கிட்ட. அப்புறம் என்னாச்சு, சரி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பெரியவங்க வந்து வாயிலே சும்மா பேசி நிச்சயம்லாம் பண்ணல. ஆனால் ஜனவரியில் பேசுகிறாங்க, 2003 ஜனவரியில் பேசுகிறாங்க. 2002 நான் வந்து எனக்கு லாசிக் லேசர் பண்ணுறேன். மருமகளாக போனால் எந்த ஃபால்ட்டும் இருக்கக்கூடாது, நம்ம வந்து சோடாப்பட்டியில் அந்த ஸ்டார்டிங் கண்ணாடி தான் போடுவேன், போடக்கூடாதுன்னு நான் வந்து எல்லாத்துலேயும் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும். குண்டாக இருந்ததை ஒல்லி ஆகிட்டேன், டயட் கண்ட்ரோல் பண்ணி 70லேருந்து 52க்கு வந்துட்டேன். இவனுக்கு வேண்டி நான் நிறைய என்னையை மாற்றிக்கிட்டேன். இவனுக்கு இவன் ஃபேமிலிக்கு வேண்டி நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், யாரும் அக்கம் பக்கத்தில் யாராச்சும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக என்னையை வந்து மோல்டு பண்ணி வச்சுக்கிட்டேன் அவர்களே. அப்புறம் ஒரு வழியாக நிச்சயதார்த்தம் பண்ணல, அட்வான்ஸ் மட்டும் நானும் எங்கள் அப்பாவும் போய் ஜனவரியில் 7500 ஏதோ தான் மண்டபத்துக்கு கொடுத்துட்டு வந்தோம். கொடுத்துட்டு வந்து என்னாச்சு, ஒரு 2-3 மாதம் கழித்து ஒரு மாமா, அப்பா சைடில் இருக்கிற மாமா, அவங்க பொண்ணு வந்து என்னை மாதிரியே ஜாடையில் இருப்பாங்களாமா, இறந்துட்டாங்க போல் இருக்கு. அதனால வந்து எனக்கு வந்து நீங்கள் உறுதி பண்ணல, என் பையன் ஃபாரினில் இருக்கான், எனக்கு கொடுங்க, மருமகளாக வரட்டும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் எங்கள் அப்பா வந்து அப்போ கூட என்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஒருவங்களே தப்பிச்சு ஓடுறதுக்கு ஆண்டவனாக ஒரு சான்ஸ் கொடுக்குறான், மாப்பிள்ளை ஃபாரினில் இருக்கார், சிங்கப்பூரில் இருக்கார், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, இப்போ கூட தப்பிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு ஒருவங்களே. ஆனால் சனி யார் விட்டது, அதனால் நான் வந்து இல்லை, எனக்கு வந்து ஃபாரின்லாம் போக பிடிக்காது, எனக்கு ஜென்ரலாகவே ஃபாரின் கண்ட்ரி அவ்வளோக்கா பிடிக்காது, போய் ஸ்டே பண்ணுறதோ சுற்றி பார்க்குறதோ எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. அதனால நான் வந்து எனக்கெல்லாம் வேண்டாம். அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் ஃபாரின் போயிடுவார், அவங்க அம்மா அப்பா கூட தான் நான் இருப்பேன். எனக்கு என்ன ஐடியானா, கல்யாணம் பண்ணால் புருஷனும் நானும் சேர்ந்து மாமனார் மாமியாரை நல்லா பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். இவர் விட்டுட்டு போயிடுவார். அப்போ எனக்கு அது பிடிக்கல. அட்லீஸ்ட் கூட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட ஓகே சொல்லியிருப்பணும், என்னமோ விட்டுட்டு போயிடுவார். அப்போ எனக்கு அந்த மாமாத்தையை ரொம்ப பிடிக்கும், நல்லா பாசமாக இருப்பாங்க, நாங்கள் போவோம் வருவோம். ஆனால் எனக்கு வந்து அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் தோணலை அவர் கேட்கும்போது. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட இல்லை, நான் வந்து கல்யாணம் பண்ணால் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு, இந்த 7.5 நம்ம லைஃப்பில் வர 7.5 தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் என்னோடய இதில் தீவிரமாக இருந்தேன், நான் மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வழியாக 2003 ஜூன் 3rd 4th எங்களோட கல்யாணம் லயன்ஸ் கிளப்பில் வச்சு இங்கே சூலூரில் ஜாமுன்னு நடந்துச்சு. முதல் நாள் ஒரு 800 பீப்புள் வந்திருப்பாங்க, அடுத்த நாளும் ஒரு 500 பீப்புள் வந்திருப்பாங்க. கிளைண்ட்ஸ் வந்து செம்ம சப்போர்ட் பண்ணாங்க அவர்களே. மண்டபம் 7500 தான், ஆனால் செலவு வந்து சாப்பாடு செலவு மற்றதெல்லாம் பார்த்து 1,20,000 ஹாஃப் அவங்க 60 நாங்கள் 60. அப்போது எங்கள் அப்பாவுக்கு சொல்லுவார், 40,000 60,000 செலவு பண்ணதுக்கு 40,000 எனக்கு மொய்யாவே வந்துருச்சு. சொந்தக்காரங்களும் கொடுத்தாங்க, ஆனால் கிளைண்ட்ஸ் தான் நிறையா கொடுத்துருக்காங்க, நிறையா பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறையா கிளைண்ட்ஸ் வந்து என்னோடய லவ் மேட்டர்லாம் நிறையா பேர்த்துக்கு தெரியாது, கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியும். ஆனால் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க, சரி கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் பயம், ஐயோ இவங்க வந்து பொள்ளாச்சி போயிடுவாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் நான் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், இல்லை கல்யாணத்துக்கு 6 மாதம் இருந்துச்சு, ஜூலை கல்யாணம், ஜனவரியில் உறுதி பண்ணியாச்சு.
அப்போ நான் வந்து சாட்டர்டே சண்டே வந்துடுவேன், டெய்லரிங் கண்டினியூ பண்ணிகிட்ருப்பேன், பார்லர் கண்டினியூ பண்ணிகிட்ருப்பேன், டியூஷன் மட்டும் கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பார்லர் கோர்ஸும் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஐயா வந்து நீங்கள் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு வா, பார்லர்லாம் வேண்டாம் அந்த மாதிரி தான் சொன்னார் தலைவர். நானும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைன்னா ஜாய் கிறிசல்டா மாதிரி தான் நான் தாலி கட்டின பொண்டாட்டியாக நடுத்தரில் நின்றுட்டு இருந்திருப்பேன் பிச்சை எடுத்துகிட்டு. நல்ல வேலை, சில டைமு சில கரெக்டான இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் சில டிசிஷன் வந்து விழுந்து எஞ்சி கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கேன் கரெக்டாக வரவங்களே. அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். கிளைண்ட்ஸுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னை யார் டெய்லரிங்க்கு புஷ் பண்ணான்னு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அப்புறம் கல்யாண வாழ்க்கை எல்லாமே அடுத்த இதில் சொல்கிறேன் வரவங்களே. பாய், டேக் கேர். 1 மணி நேரம் 3 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாய், டேக் கேர், குட் நைட் வரவங்களே.